ஹல்லேலூயா. எல்லா முகத்தையும் பார்க்குறேன். அவன் சிரிப்பா இருக்கா பார்க்குறேன். அதான் சிரிக்க மாட்டாங்க பேக்ல பண்றது. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவர். நான் ஏன் பொறுமையாக காக்கிறேன்னா முக்கியமான தேவ திட்டமா இருக்குது. பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கடைசி காலத்துக்கு கையில் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அதுதான் பயந்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் வேகத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் சமீபித்த போது, அதான் கவனிங்க. முக்கியமான ஒரு தேவதை இருக்கிறீங்களா? இஸ்லாமியர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் வேதத்தை இறக்கினான். நான் கூட அந்த காலத்தில் நினைச்சேன். எப்படின்னா, ஒருவேளை அல்லாவே காலத்தில் இறக்கிறாரான்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, தூதன் மூலமாய் கொடுத்தார் அப்படி என்ன பண்றாங்க இஸ்லாமியர் சொல்றாங்க. தூதன் மூலமாய் கொடுத்தார் என்று டிஸ்டர்ப் பண்ணாம அழகா உட்காருங்க. நம்ம 1 hour அழகா முக்கியமான செய்தி இது வரைக்கும் கிறிஸ்தவத்தில் வெளிப்படாத செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இஸ்லாமியர் சொல்றாங்க, அல்லாஹ் இறக்கிறான்னா தூதனை கொண்டு இறக்கிறான், காபிரியல் கொண்டு இறக்கிறான் அப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையாவே பார்த்தா அது தேவ தெரிந்து கொள்ள தூதன் யாருன்னு பார்த்தா, பைபிள்ல தூதன் யாருன்னு பார்த்தா காபிரியல், மிகாவேல் அப்படி இல்லை. அப்படிப்பட்ட காரியம் இல்லை. லூசிபர் இருந்தால் விழுந்துட்டான். காபிரியல், மிகாவேல். ஆண்டவர் இன்றைக்கு மாற்று வித்தியாசமாக யாரை பார்த்து தூதன் என்று என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட எளிமையான ஜனத்தை God called the angels, messenger of God. நம்ம நினைப்போம் எளிமையா இருக்கும், எளிமையான ட்ரெஸ் பண்ண 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டுருப்போம், 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பர்சனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் மை மெசஞ்சர். யார் மெசஞ்சர் பார்த்தா ஏஞ்சல் ஆஃப் காட் அல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். யார் மெசஞ்சர்? அன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சில் போய் நான் 2000 சர்ச்சில் போய் உட்காரும் போது, சர்ச்சில் லாஸ்ட்ல நான் போய் உட்கார்ந்தேன். ஆனால் நாட்கள் வர பார்த்தா என்னோட ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருந்தது, நல்லா ஜெபித்தேன், நல்ல சபையோடு இணைந்து நான் செயல்பட்டேன். பார்த்தா கடைசியாக உட்கார்ந்து நான் சபையில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்படிக்கு கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஹல்லேலூயா. நான் போய் உட்காரும் போது சபை புதுசு, மக்கள் புதுசு, எல்லாமே பாஸ்டர்கள் எல்லாமே நியூ. ஆனால் கர்த்தர் சதனமாய் அமர்ந்த என் மீது தேவன் தன் திட்டங்களை சொல்ல ஆரம்பித்தார். நல்லா பாருங்க, யார் மெசஞ்சர்? தேவ தூதன் அல்ல, அவங்க மெசஞ்சர் தான். காபிரியலுக்கு மெசஞ்சர் அவருடைய பதவி கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கு பைபிளை பார்த்தால் அப்போஸ்தலனை தேவன் மெசஞ்சர் என்கிறார். சொல்லுங்க, யாரை சொல்கிறார்? அப்போஸ்தலரை தேவன் மெசஞ்சர் ஆஃப் காட் என்கிறார். மல்கியா, ப்ராஃபட் மல்கியா, என் தூதன், இஸ் எ மெசஞ்சர். யோவான் ஸ்நானகன் மெசஞ்சர். இயேசுவுக்கு பேர் என்னவென்றால் உடன்படிக்கையின் தூதனமானவர். சொல்லுங்க, உடன்படிக்கையின். அப்ப யார் இவங்க? யோவான் ஸ்நானகன் யாருன்னு பார்த்தால் ரொம்ப ஃபேமிலியில் பார்த்தால் பல வருடம் கழித்து பிறந்த குழந்தை யோவான் ஸ்நானகன். எலியா, அவன் ஒரு மெசஞ்சர் ஆஃப் காட். யோவான் ஸ்நானகன் மெசஞ்சர் ஆஃப் காட். மல்கியானா என் தூதன், அவன் மெசஞ்சர் ஆஃப் காட். இப்ப பார்த்தால் இப்ப சாதாரணமானவர்களை தேவன் மெசஞ்சராக பார்த்து கொண்டிருக்கிறார். மெசஞ்சர்னா என்னது? செய்தியாளன், தேவனுடைய தூதை கொண்டு போகிறவன். சொல்லுங்க, நல்லா பாருங்க. இந்த கூட்டத்துக்கு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா? வேறு மனுஷனாய் மாறுவது தான் தேவ திட்டம். நம்ம சாதாரணமா இருப்போம், நம்ம மேல சாதாரணமான மனிதன் மேலாக தேவ திட்டமும் தீர்மானம் இறங்கி வரும்பொழுது நாம் வேறு மனுஷனாய், வேறு மனுஷியை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்றோம்? கேஷுவலா போய் கொண்டிருக்கோம், வாழ்க்கை பார்த்து நார்மலா போய்கிட்டே இருக்குது. கர்த்தர் வித்தியாசப்படுத்த விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து நம்ம உலகம் ஒன்று பார்த்தோம், அந்த அளவுக்கு லாயக்கற்ற மனிதன், தகுதியற்ற மனிதனுக்கு ஒரு பேர் இந்த உலகம் என்னுடைய உறவுகள் கொடுத்துருந்தாங்க.
யூஸ்லெஸ் ஃபெலோ. நான் எந்த ஃபெலோ? எதற்கும் லாய்க்கற்றவன்ற பெயர் கொடுத்தாங்க. ஆனால் பரலோகமும் என்னை பார்த்து ஒரு அழகான பெயர் கொடுத்தார். யூ ஆர் த மெசஞ்சர் ஆஃப் காட் என்றார். அல்லேலூயா. லூக்கா 1:76 படியாக தேவன் அழகாக பேசினார். நீ உன்னதமான தீர்க்கதரிசி எனப்படுவாய். உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். அப்ப உலகம் என்னை ஒன்று பார்த்தது, ஆனால் தேவனோ என்னை வேறு விதமாய் பார்த்தார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 7:17 ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, ஒரு காலம் ஒன்று சமீபித்தது. சொல்லுங்க, ஒரு காலம் ஒன்று, ஒரு காலம் கிட்டக்க மிக நெருக்கமாய் வந்தது. நம்ம எல்லாரும் ஒரு காலம் இருக்கும். ஆண்டு இப்படி போய் வசனம் போட்டிருக்கோம், என் ஜனத்தை நான் மீட்கிற வேடம் வந்திருக்கிறது, என் ஜனங்களை காக்கும் வேடம் வந்திருக்கிறது, என் ஜனங்களை மீட்கும் நாள் வந்திருக்கு. அப்படி வசனம் நிறைய காரியங்கள் இருக்கு, வசனம் இருக்கு, இது மாதிரி காரியங்கள் இருக்கு. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேன், இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆபிரகாம் மறந்துட்டான். ஆண்டவர் ஆபிரகாம் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் மறந்து போனான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. சொல்லுங்க, நமக்கு என்ன கையில எப்போ சொல்லுவாங்க, கிறிஸ்தவத்தினுடைய மூலதனம், ஊழியத்துடைய மூலதனம் என்னவென்றால் பார்த்தா, எல்லாருடைய கிறிஸ்தவனுடைய மூலதனமே என்னன்னு பார்த்தா தேவனுடைய வாயில் வருகிற வார்த்தை மாத்திரமே. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம கையில அநேக பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் பணமோ பொருளோ இடமோ நிலமோ எதுவுமே நமக்கு மூலதனமே கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற வெஹிக்கல் எதுவுமே கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மூலதனம் எதுவென்றால் தேவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மாத்திரமே. சொல்லுங்க, தேவன் வாயிலிருந்து சொல்லுங்க, தேவன் வாயிலிருந்து வருகிற வந்த இதுவரைக்கும் வந்த இனி வரப்போகிற வார்த்தை தான், வாக்கு தத்தம் தான் மூலதனம். அல்லேலூயா. நல்லா பாருங்க, உங்களை பார்த்து கிறிஸ்தவங்களை பார்த்தால் சில நபருக்கு சில வாக்குத்த கத்தல் கொடுத்துருப்பார். அந்த வாக்குத்த பார்த்தா என்ன இருக்கும், சில நபர் உண்மையாவே ஆழமா கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்குள்ள என்ன வந்திருக்குன்னா, சே நமக்கு இந்த வாக்குத்தம் வரலையே, இந்த வருஷம் எனக்கு வாக்குத்தம் கொடுத்தா, இந்த வாக்குத்தத்தை பார்த்த உடனே ரொம்ப 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 ஹாப்பி ஆயிட்டேன். அல்லேலூயா. 1,50,000 10,000 20,000 பணம் கொடுத்தா நம்மள ஹாப்பி ஆகும். ஆனா எனக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார், இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத ஒரு வாக்குத்தத்தை என் கையில கொடுத்தார். ஆமென். நீங்க எல்லாருமே கடவுள் படத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு ஒரு டச் கொடுத்துட்டாரு, 100 பேர் கொண்ட மக்களை கொடுத்துட்டாரு, இல்லை 1000 பேர் கொண்ட மக்களை கொடுத்துட்டாரு, இல்லை ஒரு நல்ல வெஹிக்கிளை கொடுத்துட்டாரு. நான் அதை சொல்லல. எனக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தா, அந்த வாக்குத்தம் வந்த உடனே எனக்குள்ள ஒரு பெரிய தெம்பு, பெரிய புத்துணர்ச்சி, பெரிய தைரியம். அல்லேலூயா. நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, இன்னும் வாக்குத்தத்தை கடந்து போல. எனக்கு 2000, 2003, 2002, 2004, 2005 என்ன வாக்குத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப என்னன்னா, இப்ப கிறிஸ்தவத்தை ரெண்டா பிரிக்கலாம், மக்கள் ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரம் என்று ஆபிரகாமை பற்றி கொடுக்கிறது. வாக்குத்தத்த பிள்ளை, சொல்லுங்க, வாக்குத்தத்த பிள்ளை. ஆகாரின் பிள்ளை சாராளின் பிள்ளைக்கு என்ன வித்தியாசம்? இப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை யாரு? ஐசக். அப்ப ரெண்டு இருக்குது. இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனக்கூட்டம் ஒன்று இருக்கிறது, இன்னொரு கூட்டம் வாக்குத்தத்தமே வாங்காத ஜனக்கூட்டம் ஒன்று இருக்கிறது. சர்ச்சுக்குள்ள போறவங்க என்ன பண்றாங்க, கேஷுவலா சர்ச்சுக்கு அவங்களுக்கு ஒரே வெளிப்பாடு என்னவென்றால், நான் சபைக்கு வருகிறேன், இயேசு என் தெய்வம், நான் சபைக்கு வருகிறேன், அவ்வளவுதான். ஆனால் இன்னொரு கூட்டத்தை தேவன் எல்லாரும் தேவ சமமாக செயல்படுகிறார். ஆனால் இந்த கூட்டம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவசனம் காத்திருந்து அழுது புலம்பி தேவனோட சஞ்சரித்து தேவன் வாக்குத்தத்தை வாங்கி சுமந்து கொண்டிருக்கிற கூட்டம். ஆண்டு வசனம் போட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு தேவன் என்ன ஆணையிட்டார், நான் இதை செய்ய போகிறேன்னு சொன்ன ஆணையிட்டு அறிந்த வாக்குத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது பாருங்க, ஒரு தேவன் வாக்குத்தம் கொடுக்கிறார், அந்த காலத்துக்கு அன்று தேவன் காத்திருக்கிறார். நல்லா கணக்கு புரிந்து கொள்ளணும். நம்ம நினைப்போம், நம்ம தேவன் நம்மளை அழைத்துட்டார், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் தேவன் எப்போ சொல்லுவாங்க, நம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாசம் காத்திருக்கணும். அந்த பிள்ளை வளர்ந்து திருமணமாகனா 20-25 வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு காலம், முட்டை கோழி அடைக்காக்குது, அந்த கோழி 21 நாள் காத்திருக்கணும். அப்ப அது 21 நாள் கழித்த பிற்பாடுதான் அந்த கோழி குஞ்சா மாறிக்கிறது. இப்ப
இங்க பார்க்கிறோம், தேவன் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை வலிகளோடும் ரணங்களோடும் காயங்களோடும் புலம்பலோடும் அழுகியோடும் சுமந்து கொண்டிருக்கிற கூட்டம் இருக்கிறார். எந்த கூட்டம்? ஒன்று வாக்குத்தத்தமே தெரியல. வாக்கு எனக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்காரு? என்ன பிரதர் உங்களோட ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாருன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு காடை வாங்கி வச்சு என்ன பண்ணுவாங்க? இந்த காடை இதெல்லாம் சர்ச்சில் கொடுத்தாங்க. அது உங்க வாக்குத்தம் கிடையாது. ஒருவேளை உங்க வாழ்க்கைக்கான வாக்குத்தம் இருந்திருக்காது. அதுல என்னன்னா ஒரு 10 மாடல் தான் அடிக்க முடியும். பிட்டிக்கு ஃபீல்டு இருந்தால் தெரியும் சார். 10 மாடல் தான் அவங்க அடிக்க முடியும், இல்லை 20 மாடல் தான் அவங்களை அடிக்க முடியும். அதுக்கு மேலே அடிச்சுன்னா காஸ்ட் அவங்களுக்கு அதிகமாகிடும். அப்போ அந்த 20 வாக்கு தத்துவங்களுக்குள்ளாகத்தான் ஒரு மனித வாழ்க்கை இருக்கிறதுனால அது மிக மிக தவறான ஒரு கருத்து. அப்போ வாக்கு தத்துவத்தை பெரும்படி இன்னைக்கு எப்படி கற்பத்தை சுமக்க தாய் சுமக்கிறாங்க, அது போலவே வாக்கு தத்துவங்களை பெரும்படிக்கு அநேக பாடுகள், அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள். தேவன் யார் கையில் தேவன் வாக்குத்தை கொடுப்பது அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் அவர் ரொம்ப ஹானஸ்டான தேவன், ஹானரான மிகவும் என்னது ரைட் காட். அவர் அந்த சரியான கடவுள், சரியான வார்த்தையை, சரியான திட்டத்தை தேவன் விளையாடுகிற குழந்தைகளை கொடுப்பதில்லை. அசதியாக இருக்கிற மனிதன் கையில கொடுக்கறதில்லை. அந்த வாக்குத்தத்தின் அருமையை புரியாத கையில கொடுப்பதில்லை. அந்த வாக்குத்தத்துக்காக காத்திருந்து, அதுக்காக கற்பனைப்பட்டு, அதுக்காக கண்ணீர் வடுத்து, அதற்காக அழுது, அதற்கான ரணங்களை சுமந்து கொண்டு இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, அவன் கையில் தான் அந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறான். அப்ப 2 கூட்டம் ஒன்று சபைக்குள்ள, வாக்குத்தத்தை பெற்ற கூட்டம் ஒன்று, இன்னொரு வாக்குத்தத்தை பெறாத கூட்டம் ஒன்று. நீங்க வாக்குத்தத்தை பெறல அப்படின்னா உங்க மேல எந்த ஒரு லெட்டரும் என்ன ஆண்டவர் எழுதல, பிளாக் பேப்பர்ஸ் இல்லை, வெறும் கடிதம். வெறும் கடிதத்தை தேவன் என்ன பண்ண முடியாது. அந்த வெறும் கடிதம் பேப்பர் எதுக்கும் யூஸ் ஆகாது. அது ஏதோ எதுனாதான் அதுல ஏதோ ஒன்று இருக்கும். நான் உன்னோடு இருப்பேன், அப்படியே இருக்கணும். நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, எழுதி இருக்கணும். இல்லை உன்னை கொண்டு நான் கிரிகளை செய்ய போறேன், எழுதி இருக்கணும். நான் உன்னை நீ என்னை தீர்க்கதரிசின்னு எழுதி இருக்கணும், நீ என்ன அப்போஸ்தலன்னு எழுதி இருக்கணும், உன்னை கொண்டு நான் இதை செய்ய போறேன்னு எழுதி இருக்கணும், ஏதோ ஒன்றை எழுதி இருக்கணும். இன்னைக்கு நமக்கு யார் எழுதியிருக்கிறார்? கர்த்தர். யாருக்கு எழுதியிருக்கிறார்? யாருமே என்ன பண்ணல, சர்ச்சைக்கு வரும் போறோம், அவ்வளவுதான். அப்ப கர்த்தர் ரெண்டே கூட்டம். ஒண்ணு தேவ திட்டத்தை சுமக்கிற கூட்டம் ஒன்று தேவ திட்டத்தையே புரியாத கூட்டம் ஒன்று. நீ வாங்க கொண்டு இருக்க ஒரு பொதுவான சர்ச்சை நடத்துனாங்கன்னா சர்ச்சோட கான்செப்ட்னா பார்த்தா 100 பேர் வந்துடணும், அவ்வளவுதான். இல்ல மாபெரும் தவறு. இல்ல 500 பேர் வந்துடணும். அப்பா பட்டணத்திலேயே சர்ச்சை பெரிய சர்ச்சை 500 பேர் வந்துட்டாங்க, அது இல்லவே இல்லை. இல்ல 1000 பேர் வந்துட்டாங்க, என்ன அப்ப 1000 பேர் வந்துட்டாங்க, மாபெரும் தவறு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கூட்டத்தை வைத்து கணக்கு போடுகிற தேவன் அல்ல. தேவன் யார் மேல் வாக்குத்தத்தை வைத்திருக்கிறாரோ, யார் மேல் வாக்குத்தம் வைத்த மனிதன் மேல தேவ திட்டம், தரிசனம், அபிஷேகம், வல்லமையும் இறங்கி வரும். அந்த நபர் மேலாகத்தான் தேவன் தன்னுடைய கிரியைகளை ஆரம்பிக்கிறார். பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், அவங்க பிள்ளைங்க இருக்கலாம், நிறைய பிள்ளைங்க இருக்கலாம். அந்த பிள்ளைங்க எல்லா பிள்ளையுமே கர்த்தருக்குரிய பிள்ளைகள் கிடையாது. ஆனா சொல்றாரு, முதல் பிள்ளை எனக்கென்று பிரித்துடுந்தார். தலைச்சின் பிள்ளை என்ன பண்ண எனக்கென்று பிரித்து. பழைய ஏற்பாடு 2 வேற, புதிய ஏற்பாடு 2 வேற. பழைய ஏற்பாட்டில் பிள்ளைங்க ஒழிக்க வளர்த்தாங்க. ஆசாரிய ஒளி மட்டும்தாங்க, ஆசாரியர் லேவியன், அவ்வளோ 2 ஒளி தான் பழைய ஏற்பாடு முடியும். திருக்கசி அது விசேஷம். அது தலைச்சின் பிள்ளைகளுக்கு கிடையாது. ஆனா புதிய ஏற்பாட்டில் தான் இன்னைக்கு எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டிய கட்டாய கடமை ஒன்று இருக்கிறது. ஆனா பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தகப்பன் தாயும் எந்த விதத்திலையும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள, தேவனுடைய காரியங்களுக்குள்ள தகப்பன தாயும் கொண்டு போறதே கிடையாது. ஃபீடிங் என்ன ஃபீட் பண்றோம்? நல்ல சிக்கன், மட்டன், நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு பார்த்தால் ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரை கொண்டு ஜெபிப்பதும் இல்லை, அந்த பிள்ளைங்க ஒரு செமினாருக்கு அனுப்புவதும் இல்லை, எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஒரு காலம் வரும்போது உங்களால் வசனம் போடுவது, மோசே குழந்தைய 3 மாதங்களும் தாய் பொத்தி வளர்த்தாள். 3 மாதம் அர்த்தபடியா அந்த தாயாலே அந்த குழந்தைய வளர்க்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த தாய் அந்த குழந்தையை வளர்க்கிற முழுமையான பாத்திரம் அல்ல, தேவ ஆவியானவரே முழுமையான பாத்திரம். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை வளர்க்க முடியல. ஒண்ணு பண்ணிருக்கணும், அந்த அம்மா அந்த தேவ ஆண்டவரே இந்த பிள்ளை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்க கரத்துல ஒப்புக்கிற வசனம் போடுது. ஆத்மாவுக்கு கண்கணியா இருக்க விட்ட உங்களை ஆத்மாக்களை ஒப்புவீங்க வசனம் போட்டிருக்காரு.
ஆத்மாவுக்கு கண்காணி, நம்ம எண்ணங்களுக்கு கண்காணி, நம்ம ஆத்மா சோல், இந்த சோலுக்கு கண்காணியாக இயேசு இருக்கிறார். இந்த இயேசு அவர் நம்முடைய ஆத்மாவை கண்காணிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம பல வட காலங்களாய் பிள்ளைகளை குறித்தும் மற்றதை குறித்தும் கவலையே கரிசனையே இல்லாதபடி இருந்துவிட்டு ஒரு காலம் வரும்பொழுது என் பிள்ளை அடங்கலை, என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை இப்படி, என் பிள்ளை அப்படின்னு என்ன ஆகுது? நீங்க செய்ய வேண்டிய வசனம் போட்டிருக்கிறது, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்னோடு சேர்க்காதவன் என்னோட சேர்க்காதவன். நீங்க தேன்மொழி போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் மக்கள் எல்லாம் கூட்டு வந்தது. அப்ப போயிட்டு ஒரு ஆத்மாவை இந்த பிள்ளைகள்லாம் வேணாம், இதெல்லாம் எலிஜிபிளான்னு யோசிக்க தேவையில்ல. தேவன் எந்த பாத்திரத்தையும் எலிஜிபிளா மாற்றுவான். அப்ப ஓடி ஓடி எங்கன்னா போயிட்டு தேவன் நம்ம பிள்ளைகளுக்காக கரிசனையா உட்காந்து ஜெபித்து நல்ல கூட்டங்களை சிறு வயதுல 5 விளையாடு 5 விளையாது. நீங்க 5லயே அந்த பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளையாய் வளர்த்து ஆலயத்தில் உட்கார்ந்து சாமி ஆலயத்திட்டு விலகவில்லை, யோசுவா ஆலயத்திட்டு விலகாதபடிக்கு எந்த பிள்ளை உருவாக்கப்பட்டு வருகிறதோ அந்த பிள்ளை மேல விழுந்தாலும் எழுந்திருக்கும், தேவனுக்கு கரம் இறங்கி வரும். அல்லேலூயா. எந்த வித ஒரு சின்ன அந்த பிள்ளைங்க கேட்டு இருப்பான், எங்க இந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து வரா. இதுக்கு அப்புறம் பார்த்தா பெரிய பிள்ளையாகிற வயசு, அந்த வயசுல சத்துரு தாக்கிற ஏஜ், அந்த ஏஜ்கிட்ட வந்துட்டு இருக்கு பிள்ளைங்க. சின்ன பிள்ளை தள்ளி கொண்டு வந்துடலாம். இந்த ஏஜ் பெரிய பிள்ளையாக வரும். அந்த ஏஜ்ல சாத்தாவுடைய பயங்கரமான கரை இறங்க வரும். அந்த பிள்ளைய ஒரு நிமிஷத்துல அழைச்சிட்டு போயிடும் பிசாசு. கவனி. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம கண்கள் நம்மளோட ஆவிக்குரிய உணவை கொடுக்கும்படி நம்ம கண்கள் தீவிரித்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப ஒன்று தேவ வாக்குத்தத்துக்கு சொந்தக்காரர்கள், இரண்டாவது வாக்குத்தத்தமே இல்லாதவர்கள். வாக்குத்தத்துக்கு ஒரு வாக்குத்தத்தை தேவன் கொண்டு கொடுத்து விட்டாரால் அந்த வாக்குத்தத்துக்கு அவர் காலமளவும் அவர் அதற்கு பாத்திரராய் அதற்கு அவர் சொல்றது அவருக்கு அது கடமையா இருக்கிறது. பாருங்க, உங்க பிள்ளைகள், உங்க கணவர், மனைவி எல்லாருக்குமான வாக்குத்தத்தம் இருக்குமானால் அந்த வாக்குத்தத்தம் உங்களை சுமக்கும். ஆபிரகாமுக்கு எத்தனை காலம்? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது சுமார் ஒரு 400+. அந்த 400+க்கு முன்னாடி தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து அவர் சொன்னார், 400 வருடம் கழித்து நான் சந்திப்பேன்னு சொன்ன தேவன் 400 வருடம் கழித்து சரியா வந்து நிற்கிறார். ஒரு சின்ன இப்படியா சில இப்படியா ரைட் டைம் ரைட் பிளேஸ். தேவன் சரியாக வந்து நின்று அந்த வாக்குத்தை நிறைவேற்றும்படி செயல்படுகிறார். அல்லேலூயா. அந்த செயல்பாட்டுக்கு என்று அநேக கிரியை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒரு காரியம் நமக்கு அப்ப என்ன அறிவு அடையணும்? நம்ம வாக்குத்தத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகள் நாம். நமக்கு என்ன வாக்குத்தம் இருக்குது? என்ன உங்க பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், சூப்பர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி கொடுத்தேன். உங்க பிள்ளைக்கு ஒரு நாளாவது ஒரு வாக்குத்தத்தை வாங்கி கொடுத்தீங்களா? வாமா உனக்கு ஆண்டு சொல்றாரு, ஆண்டு நான் ஜெபிச்சேன், ஆண்டோட வாக்குத்தத்தை பெற்றுக்கோ. நீங்க வாங்கி கொடுக்குற அந்த காஸ்ட்லி ட்ரெஸ் கிழிஞ்சிடும், ஆனால் வாக்குத்தத்தம் என்றைக்குமே கிடையாது. அந்த வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு பார்த்தீங்கன்னா, கொடுத்த ஒரு மனுஷன் அல்ல, தேவன். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. மனிதன் தான் பொய் சொல்லி மாறி விடுவான், ஆனால் கடவுள் மாற மாட்டார். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்த போது தேவன் இறங்கி செயல்படுகிறார். என்ன செயல்படுறது? நிறைய பெரிய கான்செப்ட் வேற நம்ம வரேன். அடுத்தபடியா போட்டிருக்கு வசனம் இப்படி போடப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றும் காலம். முதல்ல காலம் டாபிக் என்ன? காலம், டைம். காலத்தை அறிகிற அறிவு, என் டைம். காலத்தை என் டைம் வைத்துக் கொள்ளலாம், காலத்தை அறிகிற அறிவு வைத்துக் கொள்ளலாம், டைம் அப்படி பொதுவாக வைத்துக் கொள்ளலாம். நீ டாபிக் கவனிங்க. இன்றைக்கு யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றும் காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். நல்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை தெரியாத காலம், அறியாத வேறொரு ராஜா தோன்றும் காலம் அளவும். அடுத்த காலம் வந்துருச்சு பாருங்க. யார் வந்திருக்கிறப்ப யோசேப்புக்கு ஒரு காலம் இருந்தது. யோசேப் ரொம்ப ஃபெமிலியரா இருந்தார். யோசேப்புக்கு ஒரு நல்ல ஃபெமிலியர் பர்சன் இருந்தாரு. அவருக்கு ஒரு ஹானர் இருந்தது. அந்த யோசேப்பின் பின்பாக ஒரு கூட்டம் ஒளிந்து கொண்டது, அவன் நிழல ஒளிந்து கொண்டது. நல்ல ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடி வைத்துக் கொள்ளுமே, அவர் பேர் சொன்னாலே என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு சில கட்சி பேர் சொல்லி என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம், நான் இந்த கட்சி சொல்லி என்ன பண்றாங்க? அப்படியே கேஷுவா போயிட்டு இருக்கிறாங்க. எதை பண்ணாலும் கெட்டுக்கொள்ளாத சூழ்நிலை அப்படி வருது.
அப்ப அது போல யோசேப்பை அறியாத ஒரு ராஜா உண்டு, அவன் தோன்றினான். நல்லா பாருங்க, காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற தாய், ஜெபிக்கிற தந்தை, நல்ல ஆவிக்குரிய தகப்பன், தாய் தகப்பன், ஆவிக்குரிய கணவன் மனைவி, இதுதான் குடும்பத்துக்கு அடையாளமே. இது அடையாளம். நல்ல ஜெபம், நல்ல ஜெப வாழ்க்கை, நல்லா சமைக்க போறது, கத்திரிக்காய் வைரக்கமா நிற்கிறது, இதுதான் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை எடுத்து வெளியே எடுத்து பாருங்க. இந்த அடையாளத்தை உங்க வாழ்க்கையில எடுத்துட்டு பாருங்க. ஜெபம் என்ற அடையாளத்தை எடுத்து பாருங்க, பைபிள் என்ற அடையாளத்தை எடுத்து பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 4 நாள் ப்ரேயர் சரியா பண்ணாலே உங்களுக்குள்ள வெறுமை வந்துடும். ஜஸ்ட் 4 days, 2 நாள், 3 நாள், 4 நாள், 4 நாள் கழித்து ஒரு மனிதன் ஜெபிக்கலன்னா அந்த மனிதனை இயக்கிறது வேறு ஒரு ஆவி. அந்த மனிதனுக்குள்ள தேவ ஆவி வரும்போது நல்லா தெரியும், நல்லா ஃபயரா இறங்கி வரும். ஆனால் தேவ ஆவி போறது தெரியாது. அந்த பின்மாற்றத்தின் ஆவி அந்த மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் எல்லையே தெரியும். அதனால் இப்போது நான் என்னை சார்ந்த மக்களுக்கு நான் கவலைப்படுற ஒரு காரியம் என்னன்னா, அந்த மக்கள் சும்மா 1 நாள் 2 நாள், 1 வாரம் 2 வாரம், அப்படி 1 வாரத்துக்கு மேல போயிட்டாங்கனால அவன் நிலைகள்லாம் வேற மாதிரி ஆயிடும். என் மனைவி 1 மாசம் ஊருக்கு போயிருந்தா, 1 மாசத்துல பார்த்தா 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரத்துக்கு நான் அவன் மறந்தே போயிட்டேன். இங்கே சொல்றேன், அன்னைக்குதான் நான் ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன். அப்போ மனைவி அவ ஊர்ல உட்காந்துருக்கா, ஆனால் எனக்குள்ள என்ன மாற்றம்னா மனைவியை மறக்கிற ஒரு நிலை வந்துச்சு. அது 1 மாசம் அப்படிதான், அந்த ஒரே 1 மாசம் அந்த ஆற்றுல நடந்தது. அப்ப சரி, எனவே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது, தேவ திட்டம் கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தமும் தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அடுத்தபடியா நான் சொன்னேன், உங்க வாழ்க்கையில ஜெபம் என்ற ஒரு காரியம் இல்லை என்றால் உங்க அடையாளங்கள் மறைக்கப்பட்டு போகும். ஒரு சிஸ்டர் சர்ச்சில் இவங்க தான் நல்லா பைபிள் படிப்பாங்க, பைபிள் சொல்ற என்ன பண்ணுவாங்க, எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, யார் படிக்கிறான்னு பார்ப்பாங்க. அதுதான் உங்களுக்கு தகுதி. யார் சவுண்ட ப்ரேயர் பண்றா அதுதான் உங்களுக்கு தகுதி. யார் நல்லா பாட்டு பாடுறா அதுதான் உங்களுக்கு தகுதி. எது தகுதி? நல்லா சாரி கட்டி வந்தாங்க, அது தகுதி இல்லை. அந்த சாரி ஒரு மனிதன் ரசிக்க போறது கிடையாது. நல்ல வெஹிக்கல் ஒரு மனிதன் ரசிக்க போறது இல்லை. உங்க வாயிலிருந்து வருகிற தேவ திட்டமும் தேவ பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் தான் ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார். அவங்களை நல்வழிக்கு நேராக கொண்டு போக போகிறேன். எப்போ சொல்லுவேன், இந்த சினிமா பாடல் எவ்வளோ சூப்பராக சொல்லுவாங்க சில பேர். நான் சொல்லுவேன், இந்த சினிமா பாடல்னால யாராவது ஒரு நபர் ரசிக்கப்பட்டிருக்காங்களா? சினிமா பாட்டு ரொம்ப கவர்ந்திருக்கக்கூடியதான், இல்லைன்னு மாற்றமே கிடையாது. ஏன்னா மியூசிக்ன்றதே ஒரு மயக்கக்கூடிய தன்மை கிடையாது. இந்த மியூசிக்ல நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் வழிகளை போட்டு பாடுறோம். இன்னும் நம்ம நகரில் சீஃபில் ரொம்ப டாப்ல போறோம். ஆனால் அந்த பாடல் ஒன்றுமே மனிதனை மீட்காது. அல்லேலூயா. தேவ பாடல்கள் தான் மீட்கும். 2வது காரியம் நான் சொன்ன கவனிங்க. அப்ப யோசேப்பை அறியாத ராஜா ஒன்று ஒரு காலம் வந்தது. அந்த காலத்துல அந்த யோசேப் என்ற ஜெப மனிதன் மரித்து போனான். அந்த மரித்து போன மனிதனுக்கு பிற்பாடு அவனுடைய ஜெனரேஷன் எல்லாம் அடிமையாயிட்டான். நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய் இருக்கிறாங்க எடுத்துக்கொள்வோமே. அந்த தாய் மரித்து போனால் அந்த சந்ததி எல்லாமே மரணத்தின் சந்ததியை மாறிப்போம். என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம் அவங்க சந்தித்து விடும். இன்னைக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? அப்ப நாம் தான் அந்த வீட்டுக்கு வெளிச்சம், நாம் தான் அந்த குடும்பத்துக்கு வெளிச்சம், நான் தான் நண்பர்களுக்கு வெளிச்சம், நான் தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுமக்க போக வேண்டிய வெளிச்சம். ஆனா என் வெளிச்சம் அதான் போட்டுருக்குது, உங்களுக்கு வெளிச்சம் இருளாகாதபடி மங்கி போகாதபடி எச்சரிக்கையா இருக்கிறது சொல்லி. அப்ப நாம் தான் அதுக்கு வழிகாட்டியா இருக்கிறோம். அந்த வெளிச்சம் மங்குமானால் மற்ற நம்மை சார்ந்து இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இருளடைஞ்சிருவாங்க. ஒரு வீட்டில் ஒரு தேவன் ஒரு மனிதன் தட்டி எழுப்புவார். தேவன் ஒரு மனிதனுக்குள்ள அந்த ஆவியை ஊற்றுவார், ஜபாவை ஊற்றுவார், வைராக்கியத்தை ஊற்றுவார். அந்த வைராக்கியம் கடந்து வரும்பொழுது அந்த மனிதன் அந்த குடும்பத்தையே ஆசிரியக்கிற பாதுகாக்கிற மனிதனை மாறி போவார். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற அடையாளமே ஜபம், பரிசுத்தம், உண்மை, உத்தம், இதுதான். இப்ப இந்த அடையாளத்தை பிசாசு என்ன பண்ண பார்க்கிறான், எல்லாத்தையும் அழிக்க பார்க்கிறான். எல்லா ஒரு மரம் இருக்குது, மரத்துல இருக்கிற எல்லா பட்டைகளையும் உரித்துட்டா அந்த மரம் என்ன ஆகிடும்? இந்த மரப்பட்டைகள் தான் மரத்துக்கு பாதுகாப்பு. அந்த மரத்துக்கு எது பாதுகாப்புனா வருகிற ஜீவ தண்ணீர் தான், நதி தான், அந்த தண்ணீர் தான் பாதுகாப்பு. அப்ப தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியா இருக்கும்.
மரம் என்றால் பாதுகாப்பு, தேவனுடைய ப்ரொடக்ஷன். அதெல்லாம் வேறு பட்டையெல்லாம். அப்ப தேவன் நமக்குள்ள வைத்திருக்க நன்மைகள், நமக்குள்ள வைத்திருக்க நன்மையான காரியங்கள், இவை எல்லாவற்றையும் பிசாசு உரிந்து கொள்ள பார்க்கிறான். நல்லா பாருங்க, நம்மகிட்ட இருக்க நல்ல ஜபம், நமக்குள்ள இருக்க நல்ல ஜப பரிசுத்த வாழ்க்கை, நமக்குள்ள இருக்க நல்ல ஆவிக்குரிய தன்மைகள், இது எல்லாவற்றையும் சாத்தான் போட்டு நசுக்க பார்க்கிறான். இல்ல நாங்கெல்லாம் இந்த ஜபமே பண்ண ஆரம்பிக்கணும்னா ஒன்னா நம்ம போய் நீங்க தான் வேற இருக்கு கண்டி ஜபமே பண்ணல. இந்த சொல்றது கேட்டவங்க இல்லவே இல்லையேன்னா கவனி, இந்த சொல்ற இந்த கேரக்டர் எதுவுமே இல்லை, எதுவுமே கவனிங்க பிள்ளைங்க கவனிங்க. நீ சொல்ற இந்த கேரக்டர் எது கேரக்டர்? ஜபம், பைபிள், ஆவிக்குரிய காரியம் எதுவுமே இல்லைன்னா ஒட்டுமொத்த ஆள் எப்படி இப்ப ஃபில்டு வித் டெவில், பேய் தான் முஸ்லிம், எந்த மாற்றமும் கிடையாது. என்ன பண்ணணும்? இப்போ ஆண்டவரே நான் வந்து உங்க பிரசனத்தில் வரல, அன்புக்கு நேராக வரல, ஒரு காரியத்துக்கு நேராக வரல, இது எல்லாமே மாம்சம், ஃபுல்லா மாம்சம். ஜபம், பரிசுத்தம், ஊழியம், வரங்கள், கிருபைகள் எல்லாமே பரிசுத்தம், இதெல்லாம் வந்து எல்லாமே ஆவிக்குரிய தன்மைகள், இவையெல்லாம் மாம்சத்துக்குரிய தன்மைகள். மாம்சம் தேவனுக்கு எதிரான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் காரியம் என்னது? இது முதல் நாள் பியூரிஃபிகேஷன் டே, பரிசுத்தப்படுத்துகிற நாள். அல்லேலூயா. தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தம் என்ன? பரிசுத்தம் இன்னுமான பரிசுத்தம் ஆகல. சொல்லுங்க, இன்னுமான பரிசுத்தமா ஆகல, இன்னும் ஆகல. நான் இன்னும் பரிசுத்தம் ஆயிட்டேன்னா இன்னும் நான் முழுமையான ஆகல. ஒருவனும் தான் நீதிமான் பரிசுத்தமான் என்று சொல்லும் போது அவன் வஞ்சிக்கப்பட்டவனாய் காணப்படுவான். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு நேரம் என்ன பண்றாரு? யோசேப்பு என்ற ஜெபிக்கிற மனிதன், வாக்குத்தத்தம் பெற்ற மனிதன், தீர்க்கதரிசன மனிதன் மறைந்து போன போது அவனுடைய சார்ந்த சமூகமும் மறைந்து போனது, அடிமைத்தனத்துக்குள்ளாக போய்விட்டார். புரியுதா இல்லையா? எப்படி சொல்றது தெரியல. நீங்க ஜெபிக்கிற ஒரு ஆள் போயிட்டீங்கன்னா, எங்க அம்மா நல்லா ஜெபிக்கிறாங்க, எப்போ எங்க அம்மா சொல்லுவேன், எங்க அம்மா மறித்த பிற்பாடுதான் என்னுடைய குடும்ப உறவுகள்லாம் அவங்க பார்த்தா எல்லாருமே பார்த்தா நம்ம இந்து மதத்தில் இருக்கிறதுனால இவங்க இருக்கிற வரைக்கும் இந்து மதம் இருக்கணும் போல இருக்கு. இந்த உறவுகள் எல்லாம் என்ன பண்றாங்க? இந்து மார்க்கத்தின் உறவுகள் எல்லாம் என்ன பண்றாங்க? பிடிச்சி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ண, அவங்களால என்ன பண்ண முடியல, முழுமையா ஜெயிச்சு வர முடியும். உறவுகள் தேவைதான், இல்லவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆவுக்கு ஃபுல்லா பார்த்தா இப்ப 2 டெத் ஆயிடுச்சு நடுவில். பார்த்தா அன்னைக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், அங்கே மீட்டிங் ஒன்று செய்ய வேண்டிய வேலை, அன்னைக்கு பார்த்தா என்ன பண்றாங்க? அங்க போய் உட்கார சொல்லியா இருக்கு. எல்லாம் கூண்டுக்கிறோம். நீங்க நமக்கு இங்க வசனம் சொல்லுது, மருத்துவர் அடக்கம் பண்ணட்டும். நம்ம என்ன பண்றோம்? அச்சோ என் சொந்த உறவு இறந்துட்டாங்களே, காரியங்களாம் மாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப கர்த்தர் நம்மளை வித்தியாசமாய் பார்க்க விரும்புகிறார், விசேஷமா பார்க்க விரும்புகிறார். தேவ மகிமையை பெற்றவர்களை மகிமையான இடத்தில் அமர செய்வதுதான் தேவனுடைய விருப்பமே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தேவ அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவ மகிமையான திட்டத்தை பெற்றவர்கள் மகிமையான இடத்துல மட்டும்தான் உட்காருவாங்க. அவங்க மகிமையான திட்டத்தை மாற்றம் நிறைவேற்றுவாங்க. ஆனால் பார்த்த இன்னும் அந்த மகிமையான திட்டத்துக்கு நாம் இடம் கூடாதபடினால எது பரிசுத்தம்? மகிமையான திட்டத்துக்கும் மகிமையான ஆண்டவர் நீயே வாய்க்கால் என்று சொல்கிறார். மகிமையான திட்டத்துக்கு நேராக இந்த மனிதன் புறப்பட்டு போகாமலே இருக்கிறான். எங்க போகாம இருக்கிறான்? இங்க போகாம இருக்கிறான். தேவன் வைத்த இன்னும் பாருங்க, இன்னும் என்டர் ஆகல. ஆண்டுடைய கேட்ல, ஆண்டு நமக்கு வைக்கப்பட்ட மகிமையின் கேட்ல என்ன பண்ணல? என்டர் இன்னும் ஆகவே இல்லை. இந்த கால் வைக்கவே இல்லை. நம்ம என்ன வச்சு கொண்டிருக்கிறோம்? நான் ஆண்டு ஒரு மகிமையில வந்துட்டேன், ஆண்டு கூட வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவரு என்ன சொல்றாரு? நான் இன்னும் கால் வைக்கவே இல்லைன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்து அந்த ஜனத்தை, அவங்க யோசேப்பின் ஜனத்தை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போனார்கள். அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போனார்கள். அப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் கர்த்தருக்குள்ள இருக்கும். யோசேப்புக்கு அடுத்தபடி என்னது? அதுக்கு அடுத்தபடியா இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. யோசேப்பு கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைகளா எல்லாம் இருந்தாங்க. ஆனா எல்லாருமே அடிமையா இருந்தாங்க. எல்லாருமே அடிமையா இருந்தார்கள். இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் மூலமாகத்தான் தேவ திட்டம் நிறைவேறும், தேவனுடைய செயல்பாடு நிறைவேறும். இன்றைக்கு நம் பிள்ளைகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா, நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களா? வாக்குத்தத்தம் பெறவில்லை என்றால் நம்முடைய சந்ததி எப்படி மாறும் என்றால் அடிமைத்தனத்துக்குள்ளாய் போகும். எங்க அம்மா எப்போ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா,
என் பிள்ளைகள் 2 பேரும் ஊழியத்துக்கு கொடுத்துட்டாங்க. நல்ல காரியம், அழகான காரியம். என் தாய் என்னை ஒப்பு கொடுத்தாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த தாய் என்ன பண்ண பிடிச்சி நிறைய பிள்ளைகளை தாய் என்ன பண்ணுறாங்க, வெட்டி வச்சிருக்காங்க. ஊழியத்துக்கே போகாதபடி, ஜபத்துக்கு போகாதபடி, அங்கே போகாதபடி, இங்கே வெட்டி வச்சிருக்காங்க. எங்கள் தாய் டெலிவரி ஃப்ரீடமாக அனுப்புனால தான் இன்றைக்கு 15 வருட காலத்துக்கு மேலே தேவன் மகிமையான காரியங்கள் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் தாய் யோசேப்பா இருக்கிறாங்க. யோசேப்பு ஆவிக்குரிய தலைவனாக இருக்கிறான். யோசேப்பு என்ன பண்ணுறான், தன் பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேரம் வழிநடத்துகிறான். அல்லேலூயா. அதனால அந்த யோசேப்பும் யோசேப்பின் சந்ததியும் மகிமையான காரியத்துக்கு சென்றார். அல்லேலூயா. இந்த காலத்து யோசேப்பு, அந்த காலத்துல யோசேப்பு சொல்றாங்க. இந்த காலத்துக்கு யோசேப்பு. அப்ப நீங்க யோசேப்பா இருக்கிறீங்களா, இல்ல பார்வோனா இருக்கிறீங்களா? இன்னும் என்ன நடக்கல? வாக்குத்தத்தம் வாங்கவே இல்லை. கருத்தை உட்காந்து எந்த வாக்கில் எந்த கருத்துக்கு என்ன பண்ணல, இன்னும் வாக்குத்தத்தை இன்னும் வாங்கவே இல்லை. வாக்குத்தத்தம் தான் மூலதனம். தேவன் எப்போது செயல்பட்டார் என்றால், வாக்குத்தத்தம் என்ன வந்ததோ அந்த வாக்குத்தத்தின் மூலமாக தான், அதுதான் அவருடைய சேனலே. ஆதியாகமம் 12:1-3 தான் ஆபிரகாமுக்கான தேவன் வைக்கப்பட்ட சேனல். அது அந்த சேனல் மூலமாக தான் என்ன பண்ணாரு. இன்றைக்கு ஆண்டு 3 வருஷம் சொல்லுது, உனக்குள்ள பூமி வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வாக்குத்தத்தை வாங்கிட்டு ஆபிரகாம் மரித்து போனான். ஆபிரகாம் அவன் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தை கண்ணால பார்க்கவே இல்லை. அவன் பார்த்த வாக்குத்தம் என்னன்னா, உன் பேரை நான் பெரிவுபடுத்தினான். அவனுடைய ஆபிரகாமுடைய கடந்து போன போது அவனுடைய பூமி தன் கூட ஆசீர்வாதத்தை பார்த்தான். நல்ல ஒரு பொருளாதார நம்பிக்கை நேராக கடந்து போனான். அவன் வாசப்பட்டு கேட்டான், ஒரு குழந்தை தலைமாட்டிக்கலாம் கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு, ஏன்னா நீ ஒரு குழந்தையிலே இருக்கிற, உனக்கு வானத்து நட்சத்திரத்தை போல பூமி மணலை போல குழந்தை கொடுக்க போறேன்னாரு. அவன் புரியல. அதுதான் ஒரு குழந்தை மறித்துட்டார். ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாரு. பார்த்தீங்களா, லட்சக்கணக்கான குழந்தைகளை இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் ஃபெய்த், the faith of father of faith. அவர் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன், விசுவாசிகளாம் தகப்பனவர். அந்த தேவன் முதல் குழந்தை ஆசீர்வாதத்தை பெற்று வந்தது இல்லைன்னு அந்த எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் எந்த 2வது வாக்குத்தத்தம் கொடுத்தா அவர் ஆபிரகாம் ஆசைப்பட்டு கேட்டார். ஆண்டவரே ஒரு குழந்தை கேட்டார் ஆபிரகாம். ஆனால் தேவன் என்ன சொன்னாரு, உனக்கு வானத்து நட்சத்திரத்தை போல பூமி மலைகளை கொடுத்து சொன்ன. பார்த்தீங்களா, அந்த வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறார். ஈசாக்குடைய ஜெனரேஷன் வந்தது இல்லை என்று சொல்லவில்லை. இல்லை, நன்றி. பாரதத்தில் கூட டிஸ்டர்ப் பண்ண. 2வது காரியம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், யோசேப்பை அறியாத ஜனம், யோசேப்பை அறியாத தலைவன். இன்றைக்கு ஜெபிக்கிறவங்க தெருவில் இன்னைக்கு நம்ம இருக்கிறத கத்திட்டு போட்டோம். இங்கே பார்த்து பாடுறவங்க இல்லைன்னா இருக்கிற நபர் யாரும் பண்ண மாட்டாங்க. எப்போது பார்த்து கேட்பேன், ஏன் நான் மறித்து போனால் நீ என்ன செய்வேன்? ஒருவேளை சீக்கிரமா ஆண்டு கொண்டு போய் சித்த போட்டாருன்னா, பூமி ஏன் மகனே ரொம்ப கஷ்டப்படுறேன், சீக்கிரமா என்கிட்ட வாங்க கூப்பிட்டு போயிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். அம்மா வீட்டுக்கு போயிடுவியா, இங்கேயே இருப்பேன்னு கேட்பேன். அதம்மா ஒண்ணுமே சொல்லாது, ஒண்ணுமே சொல்லாது. நான் ரொம்ப என்ன இருக்கோம் நடந்து நம்ம ஊழியத்தை யாரும் சுமந்துக்கிட்டு போறோம். நமக்கு திட்டங்கள் தரிசனம் வைத்திருக்கிறா. எனக்கு ஆசை என்னன்னா, நான் மறித்து முன்பாக இதை கொடுத்தப்பட்ட தரிசனங்களும் திட்டங்களும் நடந்து கொண்டே இருக்கிறேன். இதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா. அப்ப யோசேப்பு என்ப நீதிமான், பரிசுத்தவான், திட்டத்தை வாங்கினவன், ஜெபிக்கிற மனிதன், தீர்க்கதரிசன மனிதன். இவன் ஒரு ஆளுகை தன்மை பெற்ற மனிதன். இவன் இருக்கிற வரைக்கும் தான் ஜனங்களுக்கு பாதுகாப்பு. அவன் என்றைக்கு அந்த ஒரே ஒரு நபரை வைத்துதான் அந்த ஒட்டுமொத்த தேசத்திலையும் பார்த்தா கோசேன் என்ற பட்டணத்தில் மட்டும்தான் அழிவு வரல, கொரோனா வரல. மற்ற எல்லா பகுதியிலுமே உலகம் முதல்ல பஞ்சம். இந்த கோசேனை மட்டும் தேவன் யோசேப்பு நிமித்தமாய் பாதுகாத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் அந்த யோசேப்புக்கான வாக்குத்தத்தம் வந்தது. அதுக்கான கிரியத்தை செலுத்தினான், அதுக்காக கண்ணீர் வடித்தான், அதுக்கான தியாகத்தை செலுத்தினான். அந்த வாக்குத்தத்தை அவன் மறந்தே போனான். அதான் வசனம் போட்டு இல்லை. ஒருவேளை அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தாலும் அவன் அதை வெளிப்படுத்தவே இல்லை. அந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரே அப்படின்னா எதுவுமே புலம்பவும் இல்லை, எதுவும் அறிக்கை செய்யவும் இல்லை. ஆனால் அவன் மறந்தானோ மறக்கலையோ, ஆனால் தேவன் மிக தெளிவாக ஞாபகம் வைத்து கொண்டு வந்து தேவன் என்ன பண்ணாரு, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அவனுடைய நிழலில் தான் கோசேன் இருந்தது. கோசேன் பட்டணத்தை ஆசீர்வதித்தால் அந்த கோசேன் என்ற பட்டணத்தில் தான் அவனுடைய குடும்பமே காத்துக்கொண்டு. யாரு
யார் எதிர்த்து கொண்டு போகக்கூடிய எத்தனை பண்ணினாங்களோ எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. ஒரு ஆள் வந்தது, எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரங்களா இல்ல வாக்குத்தத்தம் புரியாம உட்காந்துருக்கீங்க? இல்லைங்க, எனக்கு ஒரு வாசனம் கொடுத்தாருங்க, எங்க சர்ச்சில் சூப்பர், நல்லதுதான். ஆனால் தனிப்பட்ட விதத்துல உட்காந்து நீங்க உங்க கற்பத்தை நீங்க தான் சுமக்கணும், அடுத்தவங்க சுமக்கவே முடியாது. உங்கள் கற்பத்தை நீங்க தான் சுமக்கணும், வேற யாராலும் சுமக்க முடியாது. உங்க வாக்குத்தத்தத்தை நீங்க தான் வாங்கணும், நீங்க தான் வலியோடு வாங்கி அதை சுமக்கணும். இந்த வாக்குத்தத்தம் பெற்ற மனிதர் தான் ஹானரபிள் மேன் சைட் ஆஃப் த காட். தேவன் பார்வையில அவன் தான் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கான். இல்லை என்றால் அந்த நபர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சர்ச்சில் என்ன பண்றாங்க? சர்ச்சில் இருக்கிறாங்க, ஆனா என்ன பண்ணல. இன்னைக்கு ஏசிக்காரங்க ஆர்சிக்காரங்களாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும், சிரிப்பால வேதனையா இருக்கும். இந்த மனிதருக்கு ஒரு வாக்குத்தம் கிடையாது. மனிதனுக்கு கேட்டு பாருங்க, வாக்குத்தம்லாம் புரியாது, திட்டம்லாம் புரியாது, அபிஷேகம்லாம் எதுவுமே புரியாது. பிசாசு என்ன பண்ணி வைத்தான்? சுமார் 80 கோடிக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் மக்கள் என்ன பண்ணி வைக்கிறான்? அடிமை, சர்ச்சுக்குள்ளேயே அடிமை. நான் இப்போ சொல்றேன், சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்து அடிமையா இருக்காதுன்னு சொல்லுவான். அடிமை என்ன அடிமை? எந்த வாக்குத்தமோ அபிஷேகமோ எதுவுமே இல்லாம பிசாசின் முகத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்து 120 கோடி ஆஸ்தி உட்காந்துருக்கான். சுமார் 80 கோடி மக்கள் பாகிஸ்தான் மக்கள் உட்காந்து இருக்கிறாங்க. சுமார் 200 கோடி மக்களை பிசாசு வஞ்சித்து வைத்திருக்காங்க கிறிஸ்தவத்துக்குள்ள. 150 கோடி இஸ்லாமிய மக்களை பிசாசு வஞ்சி அல்லான்ற பேர்ல பைபிள் இருக்கிற எல்லா கேரக்டரோட 150 கோடி மக்களை 350 கோடி மக்கள் வஞ்சித்து வைத்திருக்கிறான். சுமார் 20, 80, 100 கோடிக்குள்ளதான் அந்த மெதுவஸ்த மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்குள்ளவே வாக்குத்தத்தை சுதந்திரித்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட சந்ததி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறார். அந்த வாக்குத்தத்துக்காக காத்து இருக்கிறார். இந்த கூட்டத்துக்கு நான் எவ்வளவு வலி வந்து இருக்குதா தெரியும். 1ஆவது கூட்டத்துக்கு எவ்வளவு மரணம் வரைக்கும் போயிட்டு வரணும். வலி சாதா வலி இல்லை, மரணம் வரைக்கும் போயிட்டு வரணும். ஏன்னா கொடுமை இங்கே கொடூரமா இருக்கு. கூட்டத்துக்காக 1ஆவது கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கும் மற்ற எல்லா கூட்டத்துக்கும் காரியம் தெரியல. இதுக்குள்ள இந்த 2 கூட்டத்துக்காக உயிரே போயிட்டு வருது. ஒரு நாள் 2 நாள் வருஷம். ஒரு தாய்மார் 10 மாசம் தான் கர்ப்பத்தை சொல்லுவாங்க. நான் சுமார் 14 வருடமாக 15 வருடமாக இந்த தரிசனத்துக்கண்டே நான் கற்பனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கேன். 10 மாசம் தான் வலி. ஆனால் 15 வருடமாக தேவன் என்னை போட்டு கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே எனக்கு போதும்பான்னு சொல்ற அளவுக்கு இயேசு கூட ஜெபித்தார். ஆண்டவரே இந்த சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும். சிலுவையில் பாடுகள் திருத்திரு அடித்து இழுக்கப்பட்டு கொண்டு போக போறது நினைத்தலாம். இயேசு என்ன பண்றாரு? நான் எப்படி இதெல்லாம் சுமக்க போறேன்னு கவலைப்படுகிறான். நான் எப்படி இதெல்லாம் சுமக்க போறேன்னு பயப்படுறாரு இயேசு கிறிஸ்து. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு? அந்த இயேசு கிறிஸ்து சிலுவை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவ சித்தமோ தேவ திட்டத்துக்கென்றோம் நாம் பாடுபட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், குழந்தை பிறக்கும் போதே ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார், ஒரே சிலர் அழைத்தார். பைபிள் சில நபர் தான் பண்றாரு, பெயர் சொல்லி அழைத்தார். ஆபிரகாம் பெயர் சொல்லி அழைத்தார். சில நபர்கள் என்ன பண்றாரு? அப்ப தேவன் அங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே இல்ல பிறந்த உடனேயே தேவன் பெயர் சொல்லி நாமத்தை சொல்லி இப்படி அழைக்கிறார் என்றால் மனிதன் மேலாக தேவ திட்டம் இருக்கிறது. தேவன் உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பார், ஒரு நாமத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவன் உங்க பிள்ளைகள் மேல தேவ திட்டம் இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம இந்த நண்பர் ஒருத்தருக்கு ஒரு ஆண்டு தீர்க்கதரிசனம் பேசினார். பார்த்தா தீர்க்கதரிசனம் பார்த்து வச்சுக்கிறார் பத்திரமா. என்ன பண்ணல அவரு? திரும்பி பார்க்கவே மாட்டார். அதை வாங்கி உட்காந்து அதை ஆல்டிங் பண்ணி என்னதான் இருக்குது, என்ன வார்த்தை இருக்குது, இந்த ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு உறுப்பு பார்த்தோன்னா கா அப்படின்னா அந்த காவு மேலே போட்டு விடுங்க, அது ஒரு உறுப்பு. அது இப்படி வருதுன்னா அது ஒரு லெட்டர். இப்படி வருதா எல்லாத்துக்குமே எபிரேயத்துல பைபிள்ல அர்த்தம் இருக்கு. அப்ப ஆண்டு சொல்றாரு, வானபூமி ஒழிந்து போய் வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட சின்ன ஒரு கூட ஒழிந்து போகாதுன்னு சொல்லிக்கலாம். நம்ம என்ன பண்ணல, வாங்கி வச்சுக்கிறோம். போஸ்டர் பெரிய பேனர் நம்ம வச்சுக்கிறோம். இவ்வளோ வசனம் செய்யறது இங்கே பார்த்தா பெரிய வசனம் திட்டம், இதெல்லாம் பெரிய பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இந்த வாரம் வந்து பெரிய பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம மக்கள் என்ன பண்ணல, பாடிச்சுட்டு ஆடி போயிடும். இங்கே ஆடி அங்கே பாருங்க, அது மேலே பார்த்தா இதுவே உலகத்திலேயே எதுவுமே கிடையாது. திட்டமா இது ஒரு திட்டம் ஏகப்பட்ட திட்டம். நம்ம என்ன பண்ணுறோம், திட்டம் செவரிலேயே இருக்குது. திட்டம் செவத்துல இருந்து
பைபிள்ல இருந்து நம் ஆவிக்கு கடந்து வர வேண்டும். இயேசு வார்த்தையாய் இருந்த இயேசு மாம்சமானார், ஒரு உருவமாகினார், ஒரு ஊழியமாக மாறினார். கார் கத்த கொடுவார், கார் நான் இதை கொடுக்குறேன்னு ஒரு நாள் அது உருவமாக காண்பிப்பார். தேவன் நமக்கு ஒரு ஆவியில் ஒரு வார்த்தை போடுவார். இந்த வார்த்தை நாம் ஒரு உருவமாய், ஒரு மனுஷனாய், ஒரு திட்டமாய், ஒரு பெரிய பிரமாண்டமான காரியமாய் எழுப்பி நிற்கும். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தப்பட்ட மனிதர்கள் மிக முக்கியம். வாக்குத்தம் இல்லாத மனிதர்கள் நடமாடும் மக்கள், அவ்வளவுதான். அல்லேலூயா. நன்றி ராஜ். அல்லேலூயா. நன்றி பரிசுத்தாவே. படிங்க லூக்கா 21, 22, 29 படிங்க. லூக்கா 21, 29, 33. சரி, கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது, முதல்ல சொன்ன ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்த காலத்துக்கு தேவன் காத்திருந்த தேவன் அந்த காலத்தின் திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் கடந்து வந்தார். கலாத்தியர் 4:5 கூறப்பட்டிருக்கிறது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். என்ன போட்டிருக்கிறது? காலம் ஒன்று நிறைவேறி போல சொன்ன அந்த வாக்குத்தத்தம் தேவன் அருளின் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது போல பார்த்தோம். இங்கே போடப்பட்டிருக்கு காலம் நிறைவேறின போது, அது காலம் சமீபித்த போது, இது காலம் நிறைவேறின போது. அல்லேலூயா. காலம் தலைப்பு காலங்கள். அப்ப காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. நல்ல காரியம், முக்கியமான டாபிக் தெளிவா புரிஞ்சா போதும். வாழ்க்கையில் நிறைய கட்ட உடஞ்சிடும். வாழ்க்கை நான் திருமணத்துக்கு அழுது கொண்டு வேலையில் ஒரே ஒரு வசனத்தை தான் நான் அனுப்பினேன். அந்த மனதில் படித்தேன். அதை படித்து என்னைக்கு நான் படிச்சேனோ அதுலேருந்து பார்த்தா வாழ்க்கையில் அநேக வழிகள்லாம் மறைஞ்சிச்சு. உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னுடைய கிரிகள்லாம் முடிந்திருக்குன்னு சொன்னேன். நான் உட்காந்து அழுதுட்டு புலமைக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு என் வாழ்க்கை என்ன ஆகும், திருமணம் என்ன ஆகும், இப்போ என்ன அந்த வாக்குறுதி என்னைக்கு வந்ததோ என் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய வழியெல்லாம் மறந்துச்சு. வார்த்தவே எனக்கு கத்தரி கொடுத்தா என்ன பார்க்கா நல்லா ஊழியெல்லாம் பண்ற. ஆனா பார்த்தா இன்னும் அவிசுவாசமே உட்காந்துருக்கிறார். உலகத்தோட முன்பாக என்னுடைய கிரிகள்லாம் முடிந்து விட்டது. அன்னிலிருந்து அந்த வார்த்தை எனக்குள்ள கிரி செய்ய ஆரம்பித்தது. பைபிளை படித்திருக்கிறேன். அன்னிலிருந்து இந்த வார்த்தை எனக்குள்ளாய் செயல்பட ஆரம்பித்தது. நம்ம இன்னைக்கு நமக்கு என்ன கவலைன்னா, இந்த ஒரு பைபிள் இருக்குன்னா நான் சுமக்க முடியல, ஒரு பெரிய வைத்தியனால சுமக்க முடியல. ஆனால் இந்த பொருளின் தன்மை சகலவற்றையுமே சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு காரியத்தின் தன்மை சகலவற்றையும், ஒரு காரியம் ஒரு காரியம் கொடுக்குறாருன்னா அந்த காரிய தன்மை எனக்கு புரியாது. ஆனால் இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற கிரியேட் பண்ண தேவனுக்கு இந்த தன்மை புரியும். மனைவி தன்மை புரியும், பிள்ளைகள் தன்மை புரியும், வாழ்க்கை தன்மை புரியும், ஊழியத்தின் தன்மை புரியும், வெளிப்பாட்டின் தன்மை புரியும். எல்லாவற்றையும் சகலவற்றையும் புரிந்தவர் உலகத்திற்குள்ள எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு, இப்போ மீட்டிங்கை நல்லா அறுதி பண்ணுறோம், பைக்கை பண்ணோம், அதை பண்ணோம், உப்பு பண்ணோம், அங்கங்கே ஓடி போய் எல்லாம் காரியங்கள் செய்கிறோம். ஆனால் அவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்னா எல்லாத்தையும் முடித்து விட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஏழாம் நாள் பண்ண ஓய்வு ரெஸ்டிங். அவர் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். இந்த ஓய்வு ஏழாம் நாள் என்ற காரியம் இங்கே போட்டிருக்கிறது. 7ஆம் நாள்ல ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். ஆனால் வசனம் போடப்பட்டிருக்கிறது, உலகம் எல்லாம் தோன்றவே இல்லை. உலகம் தோன்றவன்னா மனிதன் பிறக்கல. உலகத்துக்கு மலையோ எந்த குண்டுகளோ எதுவுமே இல்லை. இப்ப எவ்விகளுமே இல்லாத காலத்துல எல்லாவற்றையும் முடித்தவராய் அவர் அமர்ந்திருந்தார். எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு நேரம் வந்தது. அன்னிலிருந்து எங்க வழிகள் எல்லாம் மேக்சிமம் எல்லாம் மறைந்து போயிருக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க. நான் என்ன சொல்றேன், ஏன் ஆண்டவர் இன்னும் செய்ய மாட்டீங்களா? எனக்கு ஏன் ஆண்டவர் எல்லாம் செய்ய மாட்டீங்களா? ஏன் ஆண்டவர் எல்லாம் பண்ண மாட்டீங்களா? ஏன் அவர் என்ன சொல்றாரு, நான் எல்லாம் முடித்து விட்டேன், அதாவது நான் என்ன பண்ணேன், சிலுவையில நான் முடித்தேன் என்று சொல்கிறான். முடிந்தது சிலுவையில. ஹெல்ப் பண்ணுங்க, ஒத்துழைங்க. இயேசு சொன்னாரு எல்லாம் முடிந்தவர். எப்ப அவர் எதை பார்த்து சொன்னாருன்னா, சிலுவையில எல்லாம் முடிச்சு வச்சிட்டேன்னு சொல்லல. சிலுவையில அவர் பண்ணி இயேசுநாதன் அப்போஸ்தலர் புத்தகம் நிறைவு பெறாத புத்தகம்.
பைபிள் 66 புத்தகத்திலையும் அப்போஸ்தலர் புத்தகம் மாத்திரமே நிறைவு பெறாத புத்தகம். யோசுவாவும் உபாகமம் புத்தகத்தையும் அதுலேயும் மோசே முழுமையாக எழுதி வைக்கவில்லை. அதுலேயும் நான் பண்ணுறான், யோசுவா வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்போஸ்தலர் புத்தகம் நிறைவு முற்று பெறாத புத்தகம். ஆனால் ஏனென்றால் அது தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியம். ஆனால் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அது ஊழிய கிரியைகளை நாம் தான் செய்யணும். ஆனால் ஊழியத்துக்கான சகல கிரியைகளையும், வாழ்க்கைக்கான சகல திட்டங்களையும், சகல பிளான் எல்லாவற்றையுமே அவர் முடித்து வைத்தவராய் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. தம்பிங்க ஒரு 2-3 தம்பிங்க சென்னையில் வந்துக்கிறாங்க, ஊரில் அது வந்துக்கிறாங்க. அவங்க நான் நினைச்சேன், நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன். ஒரு பிள்ளை இங்கே போயிருக்கிறான், ஒரு பிள்ளை இந்த பக்கம் போயிருக்கிறான். ஆண்டவரே, இந்த பிள்ளை குடும்பமாக இங்கே வரணுமா, இந்த பிள்ளையும் இந்த தேவாக்களை பண்ணி வரணும். ரொம்ப நான் ஒரு வருஷம் யோசிச்சு இங்கெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் ஆண்டவரேன்னு பார்த்தா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சரியாக கொண்டு உட்கார வச்சுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் என்ன பண்ற, ஒரு எண்ணத்தை மனிதனுக்குள்ள ஊழியருக்குள்ள எண்ணத்தை தோன்ற பண்ணி அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுக்குள்ள சுய எண்ணங்கள் தோட்டம் கிடையாது, தேவன் கொடுக்கறதுக்கு தோட்டங்கள். அல்லேலூயா. அப்ப உலகத்தோடு முன்பாக சகலவற்றை முடித்து உட்கார்ந்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம் தெரியுமா? நம்மளுடைய நிலைகள் விதமா இருக்குது. பார்த்தால் எல்லாவற்றையும் குறித்து கவலையில் உட்காந்துருக்கோம். எனக்கு கவலை, இந்த கூட்டம் எப்படி நடக்கின்ற பெரிய கவலை எனக்கு. நான் ஒரே ஜெபம் பண்ணேன், அந்த ஒரு இப்படிதான் இந்த வருஷம் நான் ஜெபம் பண்ணேன். கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிடுச்சுதான் அப்படின்னு சொல்லுது. மன உளைச்சல் வர்றது நல்லது, வலிகள் வர்றது நல்லது. இந்த ஊழியத்தை குறித்தோ மற்ற காரியத்தை குறித்தோ ஒரு வலி, இன்னைக்கு எதை குறிச்சும் கவலை இல்லைன்னா அந்த மனிதன் கவலைப்பட்ட மனிதன் அவன் எதுக்குமே ஆகிக்கணும். எனக்கு எந்த வலியுமே இல்லை, சாப்பாட்டு வலி இல்லை, அந்த வலி இல்லை, எந்த வலியுமே இல்லைன்னா அந்த மனிதன் ரோபோட் மாதிரி, ரோபோட் போல இருக்கான். ஆனால் மனிதன் வாழ்க்கையில் கவலை இருக்கணும். கவலையே இல்லாமல் இல்லை. என்ன கவலை? தேவனுக்கு உகந்த கவலை. தேவன் கவலைப்படுற மாதிரி மாம்ச கவலை இல்லை, உலக கவலை இல்லை, வேறு விதமான கவலைகள் இல்லை. தேவனுக்கு உகந்த துக்கம் என்று வசனம் சொல்கிறது. மனித துக்கம் இல்லை, மாம்ச துக்கம் இல்லை, தேவனுக்கு உகந்த துக்கம். அப்ப என்ன பண்ணா, தேவன் சுமக்க வேண்டியதை நம்ம சுமக்கணும். தேவனுடைய பாரங்களையும் தேவனுடைய ரணங்களையும் நாம் தான் சுமக்கணும். எனக்கான ஆனால் சொல்றாரு, அவன் சிலுவை சுமந்து கொண்டு போக வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிலுவை வைத்திருக்கிறார். அந்த சிலுவை வேறு யாரும் சுமக்கிறது இல்லை. அந்த சிலுவையை அவன் தான் சுமக்க. பார்க்காது என்று சொல்லி நான் தான் சுமப்பேன், என் மனைவி கொடுக்க முடியாது. ஏன்னா அதை நான் தான் அந்த வழி சுமக்கணும். சொல்லலாம், சொல்லி கொஞ்சம் ஆறுதல் வாங்கலாம். ஆனா அப்படி இல்லை. எத்தனை பேர் ஆறுதல் கேட்டாலும் சரி, ஆறுதல் வந்து தேவன்கிட்ட தான் வரணும். முழு பரிபூர்ண ஆறுதல். இந்த பரிபூர்ண ஆறுதல் தேவ சத்தம் நம்ம போனால்தான் வரும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் வாங்கி கொடுக்குறேன், நான் வந்து ஜெபித்த ஆறுதல் வாங்கி கொடுக்குறேன், அப்படி ஆறுதல் வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, பிசாசு தந்திரமாய் வஞ்சித்து வைத்துக்கிட்டான். பொருளாத ஆவி என்ன பண்ணி வைத்துக்கிறான் மக்களை. நான் தான் ஆறுதலுக்கு காரணம், நான் தான் தேர்தல் பண்ணுவேன், என் கூட்டத்துக்கு வந்தால் தான் ஆறுதல். தேவ திட்டத்துக்கு கூட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லல, ஆனால் நான் தான் காரணம். தேவனுடைய திருப்பாத எந்த ஊழியமோ, தேவனுடைய திருப்பாத எந்த காரியமோ அது ஒட்டுமொத்த பேயின் காரியம். அப்ப எத்தனை பேர் வார்த்தை நான் சொல்ல முடியும்? தேவன் தான் இறங்கி பேசணும், தேவன் தான் இறங்கி செயல்படணும், தேவன் தான் எல்லாவற்றையும் செயலாட்டுகிற தேவன். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இங்க காலம் நிறைவேறின போது சிறையிலிருந்து பிறந்தவரும் இதே டாபிக் இப்போ எடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அழகா பேசிக் கொண்டிருக்கிறார், நல்லா டாபிக் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப காலம் நிறைவேறின போது காலம் கொண்டு வைத்திருக்கிறார். அப்ப காலத்தை அறிவு வேண்டும். நமக்கான காலம் என்ன? குழந்தை இல்லாம இருக்கிறேன், அந்த குழந்தைக்கான காலம் என்ன? ஊழியம் இல்லாம இருக்கிறேன், ஊழியத்துக்கான காலம் என்ன? ஒரு திட்டம் இல்லாம இருக்கிறேன், திட்டத்துக்கான காலம் என்ன? ஒரு கூட நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்ல போயிட்டு இருக்கேன், நான் ரொம்ப கவலைப்பட்டு போனேன். ஆண்டவரே எசப்பா, நான் வந்து இந்த பாடலாம் எதுல அப்படி ரொம்ப கவலைப்பட்டு போகும்போது ஆண்டவர் கேட்டார், ஊழியம் எந்தா உண்டான்னு கேட்டேன். என்ன கேட்டாரு? ஊழியம் உன்னுடையதா? நல்லா ஊழியம் உன்னுடையதா என்னுடையதான்? ஆண்டவரே ஊழியம் உங்களுதான் ஆண்டவரே. ஏன் ஊழியத்தை பத்தி நீ நான் கவலைப்பட்டு இருக்க? என் ஒய்ஃப் குறிச்சு நான் கவலைப்படலாம், சொல்லலாம். என் ஒய்ஃப் ஆண்டவரே இருக்காது. அவரு உன் ஒய்ஃப் தான், என்னோட மகள் தான். அதுக்கு நான் உண்மையை பாட முடியாது. மகன்டா என்னது மனைவியா இருக்கலாம், ஆனால் அதுக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி.
அதான் நான் முதல்ல கேட்டேன், நீ என்ன நம்பாத, இயேசு நம்புன்னு சொன்ன ஒரே ஆள் நான் உலகத்துக்கு நான் ஒரே ஆள் தான். கல்யாணம் பண்ண அன்னைக்கு என்ன நம்பாதம்மா, இயேசு நம்புவான்னு சொன்னேன். இயேசு முதல் வார்த்தை அதுதான் நினைக்கிறேன். என்ன நம்பாத, இயேசுவை நம்பு. இதுதான் கிறிஸ்துவ சரியான வழிநடத்துதல் தான். இல்ல நானே உனக்கு எல்லாம், நானே உனக்கு எல்லாம் என்ன அர்த்தம்னா அங்க வேறு ஒரு ஆவி உலகத்தில் நடந்து உட்காந்துக்கிறாங்க. அப்ப காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவருமா இருக்கிறான். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நேப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. முதல் காலம் ஆபிரகாமுக்கு ஒரு வாசகம் கொடுக்கப்பட்டது. இந்த காலத்துக்கு கர்த்தர் காத்திருந்து தேவன் செயல்பட்டார். இரண்டாவது குமாரன் வெளிப்படுவதற்கு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்கு காத்திருந்து அந்த குமாரை வெளிப்படுத்தினார். உட்கார்ந்து போது ஆண்டவர் அழகா பேசணும். ஏன் மகனை கவலைப்படுற? அப்பப்ப பேசுவாரு. நீ இன்னைக்கு பேசினார் ஆண்டவர். ஏன் மகனை கவலைப்படுற? நீ இந்த காலத்துக்கான மனிதனே கிடையாதுடா. நீ இந்த காலத்துக்கான மனிதன் கிடையாது. இந்த காலத்துக்கான மனிதர்கள் கால்நடையா இறந்து கொண்டிருக்கிறாங்க. நான் உன்னை என்ன பண்ண போறேன்? குதிரையோட ஓடப்படி செய்ய போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிலையை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காது. நீ உரிய வளர்ச்சியோ மற்ற காரியத்தை குறித்தோ நீ கலையை கொண்டிராத. ஒரு காலம் ஒன்று வைத்திருக்கிறேன். இந்த ராஜாக்களோட ஓடுபடி ராஜா என்ன பண்றாங்க? ராஜாக்கள் குதிரை போவாங்க. சாரதிகள் என்ன பண்ணாங்க? கால்நடை சோல்ஜர் போவாங்க. ராஜாக்கள் மாத்திரமே குதிரையோடு போவாங்க. ராஜாக்களோட கடந்து போகும்படி நான் செய்ய போகிறேன். காலம் வந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இன்னைக்கு நிலைமை கொடுத்து கவலைப்படுறேன்? ஏன் கவலைப்படுறேன்? ரொம்ப எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப நீ காலையில் பீஸ்ஃபுல்லாக இல்லை எனக்கு இன்னைக்கு. நான் அந்த மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். கவலை வரும், வர்றது ரொம்ப நல்லது. அவளையே நம்ம மனுஷன் வாழ முடியாது. நான் அந்த மாதிரி அந்த வலி வரும்போது தான் நல்லா ஒன்றாவது பிரேருக்கு ரொம்ப ஜபம் பண்ணி கத்தி ஜபம் எல்லாம் பண்ணிட்ட பிற்பாடு அன்னைக்கு உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படி நான் வாங்கி எடுத்ததே கிடையாது. ஏன் சொல்லி நான் எடுத்தேன்னா, ஏன் எடுத்தேன்னா ப்ரொஃப்டிக்கு சைன் ஆண்டவரே இங்கே ஊழிய எந்தில்ல, நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் ஊழித்து பார்த்தீங்கன்ட்டு என்ன பண்ணுறா? போயிட்டு 1/2 மணி நேரம் தூங்கணும். எனக்கு தூங்குறே கிடையாது. வாய்ப்பு மீட்டிங் டைம்ல சாப்பிடவும் மாட்டேன். நீ சாப்பிட நின்று கொண்டிருக்கிறது வரைக்கும். ஏனென்றால் இப்போ என்ன மெச்சு வந்துச்சுன்னா, ஊழிய எழுந்து இல்லை, ஊழிய அவருது. திட்டம் எழுந்து இல்லை, திட்டம் அவருது. பிள்ளைகள் எழுந்து இல்லை, வாக்கு திட்டம் பண்ணப்பட்ட மற்ற பிள்ளைகள் கிடையாது. நல்லா பிள்ளை இன்னைக்கு வந்து புத்தம் கொடுக்குறான், வேலைலாம் போடுறான், அதான் போடுறான், இதை போடுறான்றவன் பார்த்தா அந்த நபர் கிடையாது. உன் பிள்ளை மேல தேவதத்தை இறங்கி இருக்குதா? தேவ அபிஷேகம் இறங்கி இருக்குதா? வாக்குத்தம் வந்திருக்குதா? அவன் தான் கத்துக்குரியவன். அவன் தான் பழத்துக்கு போவான். மற்றெல்லாம் எங்க போறாங்க? ஆடுற புள்ள, ஓடுற புள்ள, உழைக்கிற புள்ள, என் பிள்ளை எவ்வளோ உழைக்கிறா, அதெல்லாம் இல்லை. வசனம் போட்டுருக்குது. பார்த்தால் மரியாளுக்கு தேவன் கூட தான் உட்கார்ந்தா. ஒருத்தவங்க வேலை செஞ்சே இருந்தான். ஆண்டவர் என்ன பண்ணல? வேலை செஞ்சே நல்ல மக்கள் எல்லாம் செய்து வைத்த அந்த நபரை குறித்து தேவன் கவலையப்பாரு. யார் அவர் சமூகத்தில் வந்து காத்திருந்தாங்களோ அந்த நபரை குறித்து தான் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார் இயேசு. அல்லேலூயா. நம்ம திரும்பணும், நம்ம முகம் நம்பணும். இதெல்லாம் திரும்ப வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. உலகத்திலிருந்து, உலகத்தின் சிந்தனையிலிருந்து, உலகத்தின் எண்ணங்கள்லேருந்து, உலகத்தின் பாரம்பரியத்திலிருந்து திரும்பி வர வேண்டிய காலம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 21:29-33 போட்டிருக்கு. மத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். மத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். அவைகள் துளிக்கதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்பு இந்த சந்ததி ஒழிந்து போகாது. ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். அத்திமரம் என்றால் என்ன? பைபிள்ல அத்திமரம் என்றால் இஸ்ரவேலை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. அத்திமரம் என்ன பண்றாரு? அத்திமரத்தை வெட்டிட்டாங்க, அடியோடு வெட்டிட்டாங்க. அத்திமரமே இல்லை. அந்த நாட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் சுற்றெடுத்து போட்டாங்க. இந்த அத்திமரம் சுமார் 1900 வருட காலங்களாக கிபி 70 கிபி 70
கிபி 1948 வரையிலும் சுமார் 1900 வருட காலங்களாக இந்த அத்தி மரமானது வெட்டப்பட்டிருந்தது. நல்லா குடிச்சு முக்கியமான ஒரு பொருள். அத்தி மரம் என்ன இருந்தது? சுமார் 1900 வருட காலங்களாக அத்தி மரம் வெட்டப்பட்டிருந்தது. முதல் காலம் முடிஞ்சது, ஆபிரகாமுக்கான காலம், கிறிஸ்துவுக்கான காலம். மூன்றாவது அத்தி மரம் துளிக்க வேண்டிய காலம், மூன்றாவது காலம். இந்த இந்த எல்லா அத்தி மரத்தையும் பாருங்கள், மற்ற எல்லா மரத்தையும் பாருங்க, என்ன நடக்கும்? அந்த மரத்துல என்ன நடக்குது பாருங்க. அந்த அந்த அவைகள் துளிக்கிறதை நீங்கள் காணும் போது, அவர்கள் துளிக்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. வசந்த காலம் ஒரு கைது இல்லாமா? வசந்த காலம், வசந்த காலம் என்ன பைபிள்ல ரொம்ப அழகான ஒரு காரியம். எங்க அழகு? ரெண்டு காரியம், ரெண்டு அடையாளம் காட்டாரு. முக்கியமான ஒரு டாபிக் இது. ரெண்டு அடையாளம் காட்டு. ஒண்ணு, அத்தி மரத்தை பாருங்கள், மற்றபடி என்ன பண்ணுங்க, எல்லா மரத்தையும் பாருங்க. மரம் என்றால் ஒரு மனிதனை குறிக்கும், ஒரு தேசத்தை குறிக்க வைத்துக் கொள்வோம் ஆவிக்குரிய காரியத்துல. அப்ப எல்லா தேசத்தையும் பாருங்க. அந்த எல்லா தேசங்களுக்குள்ள அத்தி மரம் உள்ள தேசம், ஒலிவு மரம் இருக்கு பாருங்க. அத்தி மரம், ஒலிவு மரம், ரெண்டு மரம். அப்ப அந்த அத்தி மரம் உள்ள தேசம், அத்தி மரம் உள்ள தேசத்துல அந்த அத்தி மரத்துல ஒரு துளி ஒன்று துளிக்கும். அந்த அது துளிக்கும் காலம், அவர்கள் துளிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று என்று அறியுங்கள். அல்லேலூயா. பாருங்க என்ன வருதுன்னா, இந்த அத்தி மரம் என்னைக்கு துளுத்து வருதோ அன்னைக்கு தேவ ராஜ்யம் வரப்போகிறதா. அப்ப தேவராஜ்யம் முகம் வரலையா? வந்திருக்கிறது. இது வேறு வித்தியாசமான ஒரு வேறு தன்மையோட வரப்போகிற ஒரு ராஜ்யம். அல்லேலூயா. இயேசு மூலமாக வந்த அந்த காலத்துல கடந்து வந்தது. இது பரிபூரண திட்டம். அல்லேலூயா. இப்ப அவைகள் துளிக்க தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சமைக்கும் முன்பு இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. மத்திய 24:32 சொல்கிறது, அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இலைகளை தோன்றி துளிவிடும் போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். லூக்காவில் போட்டிருக்கிறது. மத்திய 24:32 போடப்பட்டிருக்கிறது. அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இலைகளை தோன்றி துளிவிடும் போது வசந்த காலம் சமயமாயிற்று. அதே வார்த்தை இங்கே திரும்பி போடப்பட்டிருக்கிறது. மத்திய 24:33 அப்படி போடப்பட்டிருக்கிறது. அப்படியே இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் காணும் போது அவர் சமீபமாக வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆபிரகாம் குறித்து பார்த்தோம், ஆபிரகாம் காலம் பார்த்தோம், ஆபிரகாம் பாகத்தில் நிறைவேற காலம் பார்த்தோம். குமாரன் இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறும் போது இயேசு வெளிப்பட்டார். மூன்றாவது பார்த்து கொண்டிருக்கிறோம். மூன்றாம் பார்க்கும்போது அத்திமரம் 1400 வருடமா அத்திமரம் துளிக்கவே இல்லை. அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. சுமார் கிபி 70 எரிக்கப்பட்ட தேசம். 1948 அந்த தேசத்துக்கு இந்தியா 1947 சுதந்திரம் வாங்குறது போல 1948 தேசம் சுதந்திரம் அடைந்தது. அந்த தேசம் என்றைக்கு சுதந்திரம் அடைந்ததோ அன்றைக்கு தான் அந்த அத்திமரம் இருக்குதான் துளி விட்டு இருக்கிறது. எந்த காலம் துளி விட்டதோ அந்த காலம் வசந்த காலம். வசந்த காலம் என்ன தெரியுமா? நல்ல செழிப்பான காலம், ஆசீர்வாதமான காலம், எல்லா மரங்களும் பூத்து குழுகிற காலம், சம்மர் டைம்ல. அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, அது வசனம் இப்படி இவைகள் எல்லாம் நடக்க அப்படியே 24:32 அப்படி போடப்பட்டிருக்கிறது. மத்திய 24:33 சொல்லுது, அப்படியே இவைகள் எல்லாம் இந்த அத்திமரம் துளிவிடுற காலம், அத்திமரம் துளிவிட்டு வருகிற காலம்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலத்துல என்ன நடக்குதுன்னா, அப்படியே இவரெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய், நியர், வெரி நியர், எங்க இருக்கிறாரா? வாசல் அருகே இருக்கிறார். நல்லா புரியுதுங்களா இல்லையா? நல்லா பாருங்க. இந்த 3 அடையாளம் பார்த்தோம். ஆபிரகாமுக்குரிய அடையாளம், ஒரு குமாரனுக்குரிய அடையாளம். இந்த காலம் நிறைவேற தேவன் காத்துக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் காலத்துக்கு தேவன் தேவன் காத்துக் கொண்டிருந்தார். மனிதர்களை காட்டிலும் தேவன் உருமுறை உன்னை காட்டிலும் எனக்கு நிறைய பாரம் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க சொன்னான். உன்னை காட்டிலும்
எனக்கு நிறையாவே இந்தியா கொடுத்து பாடம் இருக்குது. நீ எவ்வளோ கவலைப்படுறியோ அதை காட்டிலுமாக நான் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தேசத்தை குறித்து. உன் கவலைலாம் இவ்வளோதான். உங்க காரியங்கள் என்ன அர்த்தம்னா, நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். தேவன் சொன்னதுக்கு மேல மிஞ்சி இப்படியும் இல்லை, தேவன் சொன்னதுக்கு பின்பாடு இப்படி குறைவாகவும் இல்லை. இதுதான் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். அதிகமாக எல்லாவற்றையும் நானே சுமக்க முடியாது, எல்லாவற்றையும் சுமக்க நான் தகுதியும் கிடையாது. அப்ப சுமக்க வேண்டிய அதை ஒன்னாவது அழகாக பேசினார். தேவன் பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, மோசே மோசேன்னாங்க. மோசேவை எடுத்து விட்டு அதே பொசிஷன்ல தேவன் யோசுவா என்ற ஒரு வேலைக்காரனை வைத்தார். God appointed a servant. என்ன சொல்றது, அதே சேம் பொசிஷன். பாண்டு வாங்க சொன்னாரு, மகனை நீ சுமக்க வேண்டியதான் உன்னால சுமக்க முடியும். இன்னும் சில பேர் வைத்திருக்கிறேன், அவங்களால என்ன சுமக்க முடியுமோ அவங்களால அவ்வளவுதான் சுமக்க முடியும். மற்ற காலத்தை சுமக்க முடிக்க இன்னும் சில பேர் வைத்திருக்கிறேன், அவங்களால அதை சுமக்க முடியும். எல்லாவற்றையும் சுமப்பதற்கு நான் முழுமையாகவும் அல்ல, யாரும் முழுமையாகவும் அல்ல. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காலங்களை அறிந்து காலத்தின் திட்டங்களை புரிந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த காலத்துக்குரிய பாத்திரம் மாறி விட வேண்டும். சொல்லுங்க, காலத்துக்குரிய பாத்திரங்களாய் மாறிவிட வேண்டும். பிரச்சனை இப்ப போடப்பட்டிருக்கிறது. இயேசு எங்க நிற்கிறாரு சொல்லுங்க, இயேசு எங்க நிற்கிறாரு, இப்ப எங்க நிற்கிறாரு, எப்ப நிற்கிறார் அந்த செய்தி. இயேசு எப்ப நிற்கிறார், அதை கவனிங்க. இயேசு எப்ப நிற்கிறார், இயேசு எப்ப நிற்கிறாருமா, இயேசு எப்ப வசனங்கள் எப்ப வருது, அத்திமரம்னா யாரு, இஸ்ரவேலர் யாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை போட்டு வருத்தி எடுத்துட்டார். இஸ்ரவேல் நாடு போல இலங்கை 25 வருஷம் தான் என்ன பண்ணாங்க. அவங்க இலங்கை பீப்புளுக்கு என்ன பேரு, தமிழ் பீப்புளுக்கு என்ன பேரு, அகதிகள். ஆனா 1900 வருடமா ஒரே ஒரு கூட்டம் மட்டும் அகதியா சுத்தி இருந்தான். வேற பேர்ல எம்ஜிஆர் சுத்தி இருந்தான். அவன் நல்லா பொருளாதாரம் நல்லா சூப்பரா இருந்தான். அவனுக்கு பேர் மறைக்கப்பட்டிருந்தது. நீ தமிழ்நாட்டில் இருக்காங்க இலங்கை ஸ்ரீலங்கா தமிழ் பீப்புள் என்ன பண்ற, லண்டன்ல அங்கெல்லாம் உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்றான், நான் தமிழன்னு சொல்றான், இலங்கை தமிழன்னு சொல்றான். ஆனா பார்த்தா வேற அவன் அகதி. ஆனா இந்த 25 வருட அகதியை காட்டினுமாய் சுமார் 1900 வருட காலங்கள் அகதியா இருந்த ஒரே கூட்டம் யாருன்னா இஸ்ரேல் கூட்டம் தான். இந்த இஸ்ரேல் அகதியா இருந்த கூட்டத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வருடமும் அவங்க சந்திக்கும் போது ஒவ்வொரு வருடமும் அவங்க கூட்டி வருவாங்க. சொல்லுவாங்க, தேவன் நம்ம எருசலேமை சந்திக்க செய்வார். தேவன் நம்ம இது ஒரு சில இந்தியாவில் சில நபர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம என்ன பண்றாங்க, அவன் பாத்தியா இஸ்ரேல் மக்கள் இதை சொல்லி 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 அவன் தேசி காட்டிட்டான். நம்மளும் என்ன பண்ணோம், ஒரு காரியத்தை பெருசா செய்யணும்னு சொல்லி கொண்டிருக்காங்க. அப்ப இந்த அத்தி மரம் என்னைக்கு துளிர்க்குதோ, என்னைக்கு வெளிப்படுகிறதோ, என்னைக்கு பூ பூக்குதோ, என்னைக்கு காய் காய்க்குதோ, அன்றைக்கு தான் வசந்தங்கள். யாருக்கு வசந்த காலம் என்றால் அந்த அத்தி மரத்துக்கு உரியவளாய இஸ்ரவேல் எனக்கு வசந்த காலம். அது வரைக்கும் கொடுமையின் காலம் தான், அது வரைக்கும் வேதனை காலம் தான், அது வரைக்கும் கடினத்தின் காலம் தான். அந்த கடினத்தின் காலம் 1900 வருடம் கழித்து மாறியது 1948. இது எல்லாம் நடக்கும் பொழுது இயேசு இது வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறார். ஜீசஸ் வெரி நியர், இதோ பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சபையை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இயேசு பக்கத்தில் நிற்கிறார். இந்த வசனம் இந்த டாபிக் கொடுத்து பயமா வந்துருச்சு. ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை எனக்கு ஏன் கொடுக்குறீங்க, பயமே வந்துருச்சு. ஏன்னா ஒரு திட்டத்தை வாங்குறது முக்கியம் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நிறைய ஒரு கோடை காமிச்சது பாருங்க, பயமா வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொடுத்த செய்தி கொடுத்த பிற்பாடுதான் எனக்கு ஊழியத்தில் இன்னும் இந்த கூட்டத்துக்கான ஒரு தைரியம் இன்னும் அதிகமாக இருக்கு. அல்லேலூயா. பார்க்கலாம். மத்திய 24:36 அதே சாப்டர் தான். மத்திய 24:36-37 சொல்கிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுக்கு நிற்கிறாரு பாருங்க, நிற்கிறாரு பாருங்க பக்கத்துல. மனுஷன் வாசல் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார், உங்க வீட்டில் தட்டி கொண்டிருக்கிறார், வாசல் நின்று கொண்டிருக்கிறார். இந்த வாசல் தட்டி கொண்டிருக்கிற காலத்துல நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்ன நடந்தது, மாறது இயல்பான நிகழ்ச்சி. எப்போ சொல்லுவேன், கேஷுவலா உங்களுக்கு எதெல்லாம் எப்போ நபருக்கு இந்த ஏஜ்ல கல்யாணம் நடக்குதுன்னா அங்க மிரக்கலே கிடையாது.
இல்லை நபருக்கு குழந்தை போனதுன்னா அது மிரக்கலே கிடையாது. நபருக்கு அந்தந்த காலத்துக்கு அந்தந்த ஏற்றபடியாக வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தே இருக்குது. அது மிரக்கல், பெரிய மிரக்கல், அது பிளஸ்ஸிங்ஸ். ஆனால் மிரக்கல் கிடையாது. எது மிரக்கல்? 10 வருடம் 100 வயது குழந்தை அதான் மிரக்கல். யோவான் ஸ்நானன் பிறந்தான், அவங்களுக்கு வயதான பாட்டி தாத்தா, அவங்க தான் மிரக்கல். ஈசாக்கு 40 வருடம் வரை காத்துக்கொண்டு இருந்த திருமணத்துக்காக, அது மிரக்கல். சரியான பர்சன் கூட தேவன் ஜாயின் பண்ண, அது மிரக்கல். நான் பார்ப்பேன், கேஷுவலாக குழந்தை பார்த்தீங்களா, அவங்க பார்க்கும்போது அப்படியே பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கும் வாழ்க்கை அர்த்தம் செய்ய மாட்டாரு. பெஸ்ஸிங் தான் வச்சுக்கோ, அது தான் வச்சுக்கோ அப்படின்னது அப்படின்னா அர்த்தம் ஓடி போகணும்னு அர்த்தம். கல்யாணம் வந்துச்சா அதான் ஓடி போ, நீ குடிக்கணும். இங்கே பார்க்க ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எஸ்ஐக்காரனுக்கு ஆண்டவர் பேசவே மாட்டாரு, நான் போன உடனே பேசுகிறான், டக்குன்னு 7 பாயிண்ட் கொடுக்குறாரு. 7 பாயிண்ட்னா என்ன பண்ண அர்த்தம்னா மைண்ட் செட்டை உட்காந்துச்சு அர்த்தம். ஒரு ட்ரெண்டுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம், ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டாருன்னு அர்த்தம். அவர் போன உடனே வசந்த உடனே கொடுத்துருவார். உடனே அர்த்தம் என்னன்னா, என்ன அர்த்தம் என்னன்னா உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். அவரு என்ன அர்த்தம் சிஸ்டர்? நல்லா கவனிக்க, முக்கியமாக பேசுகிறாரு. பிள்ளைகளா காது கொடுத்து கேளுங்க. என்ன அர்த்தம்? உன்னை பிடிக்கல அவருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். உண்மை என்னன்னா, அவங்க கடமைக்கு நாங்கள் எப்போதுமே எப்போ மீட்டிங் நல்லா என்ன பண்ணுவோம், அந்த ஒரு சப்பா மன்னிச்சிங்க, நான் உங்களை வசந்துக்காக உட்காரல, புரிய பண்ணுறதுக்காக உட்காரல, உங்க கூட பேச வந்திருக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்கிறேன், வசந்துக்கு நினைக்காதீங்க, நான் லைசிச்சுருவோம். என்ன சொல்லிக்கிறது? அவர் நினைக்கூடாது. இந்த பையன் வந்துக்கிறான் ஐயா, அவன் வந்துட்டாயா, அவன் வந்துட்டானே இதுக்கு வந்துக்கிறான், உன் காயை சாயங்க வரான் ஐயா, பிரசங்க நடக்கணும் வரான் ஐயா. நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். நல்லா உட்காந்து 5 நாள் உட்காந்து நல்லா 5 நாள் கத்தி ஜெபம் பண்ணோம். நான் பைபிள் தலைச்சு 5 நாள் பைபிள் படிக்கவே இல்லை. நான் படிக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு ஒர்க்கு எல்லாம் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு இப்படி உட்காந்து அவ்வளோதான். டக்கு நாளே ஸ்பாக் இறங்கி வந்துச்சு. ஏன்னா 5 நாட்கள் என் அப்பா சமையல் உட்காந்து என்ன பண்ணிக்கிறேன், அவர்கிட்ட பேசியிருக்கிறேன், அவர் அபிஷேகத்துக்குள்ளே போயிருக்கிறேன், அக்னிக்குள்ளே போயிருக்கிறேன். என்ன பண்ணாரு? நான் கேட்கவே இல்லை. அப்பா எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்கவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. ஆண்டவர் மகன் ஒரு பல வருடம் நான் காத்து கொண்டது ஒரு மாவட்ட திட்டு பேரை கொடுத்தான். நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்னா, ஆண்டவரே ஏசப்பா யாவது பிச்சை போட மாட்டியா அப்படி போறோம். அப்படி போறா ஏசப்பா வச்சுக்க போறேன், ஏசப்பா என்ன ஆசிரிக்க மாட்டியா? அது நான் அப்பா சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பாடலாம் போகாது, ஆண்டவரே எனக்கு ஒன்று மட்டும் விருப்பம் கொடுங்க, இந்த பாடலை தாங்கிறதுக்கு மட்டும் நல்ல கொடுங்க. போ நீ எவ்வளோ வேணா பாடு கொடுங்க. அப்புறம் மட்டும் 100 வயசுல குழந்தை போகும், எனக்கு போடக்கூடாதா? 100 வயசுல குழந்தை போதா என்னை பற்றி உலகம் பேசிட்டு இருக்குமே. ஒரு ஊழியக்காரருக்கு குழந்தை அழகான குழந்தை கற்று கொடுத்து என்ன பண்ணாரு, அழகான குழந்தை கொடுத்து அழகா எடுத்துட்டாரு. நண்பருக்கு என்னது அழகான குழந்தை கொடுத்து என்ன பண்ணாரு, உலகம் மனுஷன் என்ன பண்ணிட்டான், பவுல பாம்பு குத்திச்சான். உடனே சுற்றி இருந்தெல்லாம் பார்த்தான், ஓ பாம்பு அங்கெல்லாம் பேர் அவன் பாவம் பார்த்தியா, அந்த ஊரை விட்டு இந்த ஊரை விட்டு இந்த ஊரை விட்டு பேர் இங்கே வரைக்கும் வந்து பாரு பாம்பு பாம்பு குத்திச்சான். அவரு நான் நினைப்பா மக்கள்லாம் பார் படுகோவின்னா பாவம் பண்ணான்னு தெரியல, எதுவுமே ஆசீர்வாதமா இல்லாம போனேன். ஆனா ஆண்டவர் பாம்பை பவுல் என்ன பண்ணான், அந்த குடிச்சு உலகம் சொல்லிச்சு இவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, இது வரைக்கும் அந்த பாவம் கூட வருதுன்னு என்ன பண்ண அப்படி ஒதுத்தான். சாத்தான் எப்போ இந்த உலக ஆவியில எல்லாம் வெளியே ஓடுங்க. இந்த பாம்பையே தொட்டுனா தொத்தும் போது மூஞ்சிக்கு நேராகவே தொட்டணும் எல்லாரும். அல்லேலூயா. பார்த்த பாம்பு கட்டுவிரிய பாம்பு கடிச்சு என்ன பண்ணல, அவன் ஜீவன் போகவே. அல்லேலூயா. அப்ப தேவன் யாரை சிச்சிக்கிறார், நேசிக்கிறார், அவன் சிச்சிக்கிறார். அல்லேலூயா. தேவன் யாரை அன்பு கூறுகிறார், என்ன பண்றாரு, கர்த்தர் அவன் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்க போடப்பட்டிருக்கு, நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். என்ன பண்ணுவாங்க, திருமணம் பண்ணுவாங்க, பெற்றெடுப்பாங்க, வேலைக்கு போவாங்க, எல்லாம் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அவ்வளவுதான். அதுக்கு மேல பணத்தை பத்தி பெருசாலாம் கற்று பேசுவாங்க. ஆண்டவர் சொன்னார், மகனே என்னது சாலமோன் கேட்டாரு, நாணத்தை கேட்டார். அவர் சொன்னாரு, நீ நாணத்தை கேட்டப்பா, நாணத்தையே கேட்டதுனால என்ன பண்ற, உனக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வைத்துக்கோ. நீங்க என்ன ஆயிடுச்சு, கிறிஸ்தவம் என்ன போதிக்குதுன்னா ஆசீர்வாதத்தை தான் அதிகம் போதிக்கிறாங்க தவிர தேவ சித்தம் என்ன, நாணத்துல என்ன இருக்குது, நாணம் என்ற சாதனை, நாணம் என்று தேவ சித்தம் இருக்கிறது. 3:1 1:9 நான் சொல்லுது, நாணம் எல்லா நாணம் அந்த நாணத்துல தேவ சித்தம் அறிந்து இருக்கிறது. அவர்கிட்ட
ஆண்டவர் நான் பார்த்து நீ ஞானத்தை கேட்டுவிட்டா இல்லையா சலமோன், நீ கேட்ட பாத்தியா ஞானத்துல தேவ சித்தம் ஹையஸ்ட் பீசஸ் உனக்கு கேட்டதுனால நான் உனக்கு என்ன பண்றேன், இது கூட சகல ஆசீர்வாதத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறேன். இவருடைய ஜீவனை கேட்கல, நாட்டை ஜெயிக்கணும் கேட்கல, ஒன்றும் பொருள் கேட்கல, நாணத்தை கேட்ட நாணத்துக்குள்ள தேவ திட்டம் இருக்கிறது. ஒரு குலசி ஒன்று கொண்டதும் கிடையாது. நீ அதை கேட்டதுனால உனக்கு கூட எல்லாம் கொடுக்குது. நீங்க என்ன பண்ற மக்கள்லாம் பெண் கொடுத்து பெண் எடுத்து அதை செய்து இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் என்ன வசம் கொடுக்குது, முதலாவது தேவனை அவர் நீதியும் தேடுங்கள் இன்ப எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு இங்கிலீஷ் என்ன கொடுக்குன்னா எவ்ரிதிங் வில் பி ஆடட். என்ன ஆயிடும், எல்லாம் கூட கொடுக்கப்படும். நல்ல ஊழியம் செய்யல, ஆனா பார்த்தா ஒன்னொன்னா ஆசையம் நினைக்கிறீங்க. ரொம்ப நம்ம தெரிஞ்ச நல்ல ஃபேமிலி, ரொம்ப நேசிக்கிற ஃபேமிலி, எல்லாமே கொடுத்துட்டாரு. 1-2 மருமனை கொடுத்துட்டாரு, 2 கரிசியை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கூட நான் கொடுத்துட்டாரு, கூட மாதம் ஒருத்தையும் கொடுத்துட்டாரு. நான் கொடுத்துட்டாரு. ஆமா, நீங்க அதானே கேட்டீங்க, நீங்க அதானே கேட்டீங்கன்னா நான் வந்து வச்சு எவ்ரிதிங் கிராண்டட் என்ன பண்ணிட்டாரு. நல்லா அது புரிஞ்சுக்கணும். அவருக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவன் தேவ நாணத்தை தேவையில்ல, ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆசீர்வாதத்தை தேடிக்கிட்டே இருக்கிறியா, ரைட்டா, உடனே கிராண்டட். முக்கியமான வராங்க என்னது, தேவ ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாயா, அந்த உனக்கு என்னென்ன தேவை வருதோ எல்லாத்தையும் பேக் செக் கொடுக்குறாங்க. பேக் செக் வச்சுக்கிறவங்க எல்லாத்தையும் எதிர்க்கும். கூட வசனம் போட்டிருக்கு, இது எல்லா வட்டை கூடவும் உபத்திரமும் வருகிறது, பாடு வருகிறது, பிரச்சனை வருகிறது. வாழ்க்கை பிரச்சனை இருக்கும், பாடு இருக்கணும் இல்லை. ஆனால் எவன் தேவ திட்டத்தை சுமக்கிறானோ அவன் கூட கர்த்தர் எழுந்து நின்று செயல்படுவான். வேதத்துல பார்க்கிறோம், ஸ்தேவானை அடித்து கொண்டே இருக்கிறாங்க. தேவன் முதல்ல அடிக்கிறாங்க. ஸ்தேவான் ஃபர்ஸ்ட் இயேசு பார்த்துட்டு முதல்ல அவங்க அடி வாங்குறான். வேதத்துல பார்க்கிறோம், இயேசு பார்த்து பிதா பார்த்து அழுது, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு அழுகுறார் இயேசு. ஆனா இங்க பார்த்தால் இந்த ஸ்தேவான் அடிக்கும் போது ஸ்தேவான் அப்படி பார்க்கிறான். வானத்தை பார்க்கும் போது இந்த பக்கத்துல பார்த்தா பிதா, இந்த பக்கத்துல பார்த்தா இயேசு, 2 பேரும் சைட் நிற்கிறாங்க. அல்லேலூயா. தேவனுக்காக, தேவ நாமத்துக்காக, தேவ திட்டத்துக்காக இத்தனையாய் பாடுபட்டு கொண்டிருக்கிற இவனுக்காக பரலோகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பொண்ணுக்கும் பொருளுக்கும் அதுக்கும் இதுக்கும் எதையே உலகத்தையே ஓடிக்கொண்டிருக்க. உலகத்தின் ஆவி எல்லாமே உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் ஐஸ்வர்யத்தை மயக்கத்தெல்லாம் காட்டுறான். ஏசிட்ட வந்து லைட்டா காட்டுறான். தோப்பா உலகத்தின் அதிகாரம், பணம், எல்லாத்தையும் காட்டுச்சான். ஆனா இயேசு இதயம் இவன் எதுக்கும் மயங்காதபடி பசியோடும் வேதனையோடும் நெருக்கத்தோடையும் அந்த உபவாசத்தோடையும் உட்காந்து தேவசத்தை செஞ்சு கொடுத்தார். அப்ப நோவாவின் காலத்துல தேவகுமார் வரப்போகிறார், வாசத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ சொல்றாரு, நோவாவின் காலம் என்னவென்றால் நோவாவின் காலம் அழிவுக்கு வைக்கப்பட்ட காலம். இந்த காலம் என்ன பண்ணிருக்கிறது, தேவன் அழிவுக்கு வைக்கப்பட்ட காலம் இது. இந்த அழிவுக்கு வைக்கப்பட்ட காலத்துல நம்மளும் என்ன பண்றோம், இதுக்கப்புறம் ஏதோ பிளஸ்ஸிங் வர்றது மாதிரி நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம்னா, பிளஸ்ஸிங் வருது நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பிளஸ்ஸிங்கே பார்த்துருக்கோம். அவரு என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் அடிடான்றாரு, இதுக்கப்புறம் அழிவுன்றாரு, இதுக்கப்புறம் பிரச்சனைன்றாரு. பிரச்சனை காமிச்சு ஆரம்பித்து விட்டார். உலகமே கிறிஸ்தவ நீங்க என்ன பண்ண சூசன் அறிவிக்கல, நீங்க சுனாமி சூசன் சொல்லி கொண்டிருக்கிறது, தானே சூசன் அறிவித்துக் கொண்டிருக்கிறது, அந்த கொரோனா என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, கர்த்தரா சாத்தானா, கர்த்தரா 2 வார்த்தை உலகத்தில் போய் கொண்டிருக்கிறது. காடா சேட்டனா, நேச்சுரல் மூளைக்காரன் தான், நேச்சுரல் இல்ல சேட்டன் இல்ல, காடு எனக்கு அடுத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்ட மத்த 24:11 நிறைவேற வேண்டிய காலம் இது. அப்ப வேதம் சொல்லுது, நோவாவை அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அப்படியே இருந்தாங்க. ஆனா யோபல் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, மணவாளனும் மணவாட்டியும் தன் மறைவை விட்டு வெளியே வரணும். ஆனா அவன் கல்யாணம் பண்ண ஆள் என்ன பண்ணுமா, அந்த இடத்த விட்டு வெளியே வா. வேதம் திருமணம் ஆளுக்கு சுட்டம் கொடுக்குற வேதம். அப்ப திருமணம் ஆளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அவர் என்ன சொல்ற, கர்த்தர் சொல்றாரு, ஏன்னா இந்த காலம் சொல்றது யோபல் 2ஆம் அதிகாரம் போடப்பட்டிருக்கிறது, எச்சரிப்படி சத்தமிடுங்கள் சபையில, எக்காலத்தை ஊதுங்கள். மணவாளர் மணவாட்டி வயசுல பாட்டை கேட்டு எல்லாரும் என்ன செய்யணுமா, தேவர் எக்காலசு அழகான வசனம் போட்டிருக்காரு. எக்கால சத்தம் எங்கு தொனிக்கிறதோ அங்கு எல்லாரும்
கூட வேண்டும். உலகத்துல ஏன் இது எக்காலப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம்? எனக்கு சுமக்க முடியாத சுமையாவே இருக்குது ஊழியம். ஒரு வாரமும் மரணத்துக்கு வரைக்கும் போயிட்டு வரணும். ஆவி மரணம் வரைக்கும் போயிட்டு வருது. ஆனால் என்னன்னா, எக்காலம் எங்கு ஊதுகிறதோ இந்த கடைசி காலம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி எழுப்பி நிற்க வேண்டிய காலம் இது. தேவன் சகல எல்லா அதிகாரங்களையும் அப்போஸ்தலர் போயிட்டு எல்லா அதிகாரத்திலையும் அடித்து நொறுக்க போறாங்க. ப்ராஃபட் எல்லாமே அவர் சப்போர்ட் நிற்க போறாங்க. அவர் தீர்க்கதரிசி மண்டலத்துல சபையை நடத்த போறாங்க. பிசாசின் இது ஆண்டவர் ஒரு பக்கம் பிசாசு பலமா வெளிப்பட்டு ஆக்ரோஷமா கிரி செய்யறான். அப்ப கர்த்தர் தேவ பிள்ளைகளும் தேவ புரியுற அமைதியா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவி சும்மா இருக்காது. ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க கவர்மெண்ட் எல்லாம் அந்திகிறிஸ்து சப்போர்ட்டா மாறும் பொழுது உலகத்தை சகல கவர்மெண்ட்டையும் குழுக்க செய்யும்படி தேவன் குரலை எழுப்பிக்கிறான். உலகத்துல எந்த கவர்மெண்ட் முடியாது. அவன் பார்க்கறான், நான் கவர்மெண்ட் போட்டு என்னைக்கு இஸ்லாமுக்கு எதிராக தேசம் எழுப்பி நின்றதோ அந்த ஒரு அப்ப நிறைய இப்ப சபை என்ன செய்யணும்? என்ன பண்ணுவோம்? இது பெண் கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அப்ப ஜலப்பிரயம் வந்து அனைவரையும் மாறி கொண்டு போகும். என்ன பண்ணுமா? ஜலப்பிரயம் வரும், வந்து மாறி கொண்டு போகும். அன்னைக்கு நடந்தது. இன்றைக்கு அக்னி வரும், அக்னி வந்து எல்லாரையும் மாறி கொண்டு போகும். என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. யார் பார்க்கறதுக்கு என்ன நோவாவின் காலத்தை எச்சரிப்பு நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த நோவாவின் காலத்துல பிற்பாடு அந்த அழிவுக்கு பிற்பாடு பார்க்க ஒரு நபர் இல்லை. எவன் கைகூட்டி சிரித்தானோ, யார் கேள்வி பண்ணி சிரித்தானோ, அங்க ஒரு நபரும் அங்க ஜீவனோடு இல்லை. எல்லாம் மனத்துக்குள்ள போயிட்டான். இன்றைக்கும் உட்காந்து எல்லா விதமான ஏழை பேச்சு பேசி கொண்டு இருக்கிறாங்க, பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அக்னி வந்து வாரி கொண்டு போயிடும். அக்னி வந்து வாரி கொண்டு போகும். அப்ப சபை இப்ப என்ன செய்யணும்? மத்தேயு 23:39 சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் என்னை காணாதிருப்பீர்களாக. இது ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆனால் சேம் கான்செப்ட் தான் இருக்கு. மத்தேயு 23:39 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். சொல்லுங்க, என்ன சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் வார்த்தை. அப்ப கர்த்தர் வரும்போது என்ன சொல்லுவாங்களா? கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும். சொல்லுங்க, என்று நீங்கள் சொல்லும் அளவும் என்னை காண இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள். இது என்ன பண்ண மாட்டீங்களா? என்ன பார்க்க மாட்டீங்க, நடக்குது பாருங்க. அப்ப என்ன சொல்லணும்? ஆண்டு சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இயேசு என்ன அர்த்தம்னா, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் என்று என்ன பண்ணணுமா? சகல ஜனங்களும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். என்ன அர்த்தம்னா, எல்லா ஜனமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எல்லா ஜனமும் ஆவலோடு இயேசுவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கு. என்ன பண்ண வேண்டும்? இப்ப சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரிக்கணும், எதிர்பார்க்கணும், விழித்திருக்கணும். அப்ப இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கணும் அர்த்தம். அல்லேலூயா. சபை என்ன செய்யணும்? இப்ப தேவன் என்ன பண்ண பாரு, இயேசு அறிவு மாசப்படி அறிவு வந்திருக்கிறார். இந்த அவர் வந்த காலம் எப்படி இருக்குமா? கொடூரமான நோவாவின் காலத்தை போலவே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலம் எப்படி இருக்கும்? நோவாவின் காலத்தை போலவே இருக்கும். இந்த மாற்றம் கிடையாது. ஒருவேளை நோவாவின் காலத்தில் இருந்த மக்கள் சபைக்குள்ள இருந்துடக்கூடாது. மக்கள் இருக்கலாம், நோவாவின் காலத்துக்குரிய மக்கள் சபைக்குள்ள வந்துடக்கூடாது. இந்த சபை கரப்ட் ஆகக்கூடாது. உலகத்தின் மக்கள் நிரப்பக்கூடாது. உலகத்தாருடைய மகிமை சபைக்குள்ள வந்துடக்கூடாது. சபை இந்த கடைசி காலத்தில் சபை பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். தேவத்துக்கு நேராக வர வேண்டும். தேவனை சுத்திகரிப்பை அனுபவிக்க வேண்டும். இந்த காலத்துல உலகத்தாருடைய மகிமை சபைக்குள்ள வரவே கூடாது. தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவாரா? தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவாரா? ஆவியானவர் சரீரம் ஆவிய சரீரம் குற்றமற்றிருப்பதாக. அப்ப எல்லா ஜனமும் கர்த்தர் நாமத்தில் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள். மத்தேயு 24:44 சொல்லுது,
நீங்கள் எப்போ இயேசு வரப்போகிறார்? பார்த்தீங்களா? இயேசு இங்க நிற்கிறாரு. அவர் பிரத்யட்சமா எப்போ வரப்போகிறாரா? நீங்கள் நிலையாத நாழிகையிலே, நீங்க நிலையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நாழிகை என்ன அர்த்தம்? காலம் என்ன அர்த்தம்? பைபிள் காலம் என்னன்னா 2.5 வருடம், 3 வருடம், 1.5 வருடம், 6 months போல. நாழிகை என்னன்னா ஹவர்ஸ். சொல்லுங்க, 1 hour, 1/2 hour. ஏசு இப்போ எப்படி வரப்போறாரு? 2.5 வருஷம் கழிச்சு வரப்போகுது இல்லை. இந்த வசனம் வழி சொல்லுது, நான் சொல்லல. ஏசு எப்போ வரான்னு சொல்றது யாருக்கு அதிகாரம் கிடையாது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நினையாத நாழிகையில மனுஷன் என்ன பண்ணுவாரு? நாழிகையில வருவார், ஹவர்ஸ் வந்துடுவார். என்ன அர்த்தம்னா, ரொம்ப காலம் எதிர்பார்க்காதீங்க. அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்ப அந்த ஹவர்ஸ்ல வந்துடுவார். ரொம்ப காலம் கிடையாது. இது தவறாக நம்ம புரிஞ்சு கொடுக்கூடாது. காலத்தை சொல்ல அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆனா காலத்தை நிதானிக்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எங்க நான் சொல்றதுன்னா, ஹவர்ஸ்ல வருவார். அல்லேலூயா. அப்ப 24, 45, 46 சொல்லுகிறது. இப்ப என்ன செய்யணும் கடைசியா சொல்றாருன்னா, உண்மையான ஊழியக்காரன் யார்? சொல்லுங்க. 24, 46 சொல்லுது. இப்ப தேவகுமார மாசம் வந்திருக்கிறார். அவர் மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் வந்து வேற என்னது, ஒரு அவசரம் வரப்போகிறார். இப்படி வரப்போகிறார். வரும்பொழுது தேவன் ஒரு குவாலிட்டியான மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யார் அவங்க? யார் அவங்க? யார் அந்த குவாலிட்டியான பீப்புள்? உண்மையான ஊழியக்காரன் யார்? யார் உண்மையான ஊழியக்காரன் சொல்லப்பட்டிருக்குன்னா, விசாரிக்கிற ஊழியன், போஜனம் கொடுத்து விசாரிக்கிற ஊழியன், ஆவிக்குரிய ஃபுட்ட. இன்னைக்கு யார் ஊழியன்னா, எல்லாருமே தேவன் திட்டத்தின்படியாக எபேசியர் 4:7 எல்லாருக்குமே ஊழியம் வைத்திருக்கிறார். ஊழியக்காரன் மட்டும் பார்த்தாரு, எல்லாருமே வைத்திருக்கிறார். இப்ப யார் ஊழியனாலே ஒருவனுக்கு ஊழியம் செய்கிறவன், தகப்பன் பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாம், சர்வீஸ் பண்ணலாம், தாய் பிள்ளைக்கு சர்வீஸ் பண்ணலாம், கணவன் மனைவிக்கு பண்ணலாம், மனைவி கணவனுக்கு பண்ணலாம், பாஸ்டர் அம்மாவுக்கு பண்ணலாம், பாஸ்டர் அம்மா பாஸ்டருக்கு பண்ணலாம். எல்லாருமே சர்வீஸ் செட்டப்ல வந்தாலும். அப்ப யார் உண்மையுள்ள ஊழியக்காரன்? யார் உண்மையுள்ள ஊழியக்காரன்? யார் அந்த ஊழியக்காரன்? யார் விசாரிக்கிற ஊழியன்? யார் போஜனம் கொடுத்து விசாரிக்கிற ஊழியன்? 46 சொல்லுது, எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியனே பாக்கியவான். யார் பெசல்வான்? யார் ஆசிரியப்பட்டவங்க? யார் ஆசிரியப்பட்டவங்க? இயேசுக்கு வரும்பொழுது யார் உண்மையாகவே விசாரித்து போஜனம் கொடுத்தார்களோ அவர்கள் ஆவிக்குரிய உணவு, பூமிக்குரிய உணவை சரியான காரியங்கள் நிரப்பப்பட்ட மனிதர்களுக்கு அவர்களை யார் நான் பாக்கியவான் சொல்லப்படுகிறேன். அல்லேலூயா. இல்லையானால் மத்திய 24:51 சொல்லுது, உண்மையற்ற ஊழியக்காரன் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட சொல்லுது. உண்மையற்ற ஊழியக்காரன் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். போட்டுக்கா இல்லையா? படி 21:51. அவனை கடினமா யோனை மேல போட்டுருக்கு. கடினமா கண்டித்து ஆமா, அவனுக்கு என்ன தண்டனை? அழுகையும் பற்கடிப்போம். யாருக்கு? உண்மையா விசாரித்து, உண்மையா போஜனம் கொடுத்து, காணப்படாத தகப்பன், காணப்படாத தாய், காணப்படாத பிள்ளைகள், காணப்படாத ஊழியர், காணப்படாத திருக்கதரிசி, காணப்படாத பேய்ப்பன், யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஆக்கினை. ஏன்னா பாசம் மட்டும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாரும் விசாரிக்கணும். போயிட்டு ஒரு வார்த்தை ஒரு சுத்தம் தேவனுடைய முக்கியமான பிரமாணமாக பைபிள்ல. அப்ப தேவன் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் உள்ள கடமை. கடைசி காலத்துல இயேசு வரப்போறாரு. இயேசு அழிவு வரப்போகுதுன்னா என்ன பண்ணும்? இந்த வீட்டை ஃபுல்லா தண்ணி வந்துச்சு. இப்ப யார் போய் வேலை செய்யுது? பாசம் மட்டுமா சுத்தம் பண்ண முடியும்? இந்த ஊர் ஃபுல்லா வெள்ளம் வருது, ஒரு பாசம் மட்டும் போய் ஊர் ஃபுல்லா சுத்தம் பண்ண முடியும்? ஒரு வீட்டுல அழுக்கா இருக்குது, ஒரு நாள் கூட சுத்தம் பண்ண முடியும்? எல்லாருடைய பணி அது. தேவன் சபைக்கு கொடுக்கப்பட்ட பணி. இயேசு ராஜா வரப்போகிறார். ஒட்டுமொத்த அகிலத்துக்கு வரப்போகிறார். எல்லா சபை, எல்லா விசுவாசி, எல்லா குடும்ப உறுப்பினர்கள், எல்லா பிள்ளைகள் மேல விழுந்த கடமை, விசாரிக்க வேண்டிய கடமை, எல்லாருக்கும் விழுந்த கடமை. இயேசு என்ன சொல்றாரு? இத்தனை காலம் இந்த திட்டத்தை கொடுக்கவே இல்லை, திட்டத்தை இப்ப கொடுக்கிறார். திட்ட விலைக்கு வந்திருக்கிறார். நல்லா அழகா புரியுது. அப்பா அது திட்டம் இறங்கி வந்திருக்கு. மோகன் சார் பேசுனா ரொம்ப எஃபெக்டா இருக்கும், இப்சுமா பேசுனா ரொம்ப எஃபெக்டா இருக்கும். என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு.
முதல் லைவ் போயிருக்கு, ரெண்டாவது லைவ் போயிருக்கு. அல்லேலூயா, கத்த மகிமைப்பட்டு வர்றாங்க. அப்ப என்ன நம்ம பார்த்தோம், ஆபிரகாம் காலத்தில் இஸ்ரவேல் ஜனம் என்னைக்கு நாடு விடுதலை அடைந்ததோ அன்றைக்கு தான் இயேசு என்னைக்கு அவங்க வந்தாங்க, அந்த வசனங்கள் வந்ததோ அன்றைக்கு தான் இயேசு மாசம் அருகே வந்திருக்கிறார். அந்த எத்தனை வருஷம் ஆகுது? 1948, சுமார் 70 வருடம் கடந்துருச்சு. அப்ப 70 வருடம் கடந்தாச்சுனாலே அப்ப இயேசு ரொம்ப 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 கடைசி இயேசுவின் வசனம் உள்ளது. இயேசுவோட காலம் தான் கடைசி நாட்கள் என்று சொல்லு. கடைசி வருடம் அல்ல. இயேசு இன்னைக்கு வந்தாரோ அதான் அப்போ சொல் 2ஆம் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் காலம் தான் கடைசி காலம், கடைசி நாட்கள். இப்ப இயேசு 2000 வருஷம் ஆயிடுச்சு. இது கடைசி நாட்களின் கடைசி நொடிகள், கடைசி நாழிகை கொடுக்குறாரு. நாழிகை ஏசு அவர் என்ன பண்ணுவார்? நாழிகையில் வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஏன் இந்த எக்கால பண்டிகை என்றால் என்ன அர்த்தம்னா, தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் கேட்கும். தேவன் பேசுவார், என்ன செய்யணும் சொல்லுவார், என்ன செய்யணும் கட்டளை கொடுப்பார், திட்டங்கள் இறங்கி வரும். எழுப்புதை குறித்து பேசிக் கொண்டிருந்தாங்க ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர். எழுப்பு ஆயிரத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு ஒன்றாவதுலாம் சுமார் 7 வருடமா பார்த்து கொண்டிருக்கிறேன். எழுப்புல திட்டத்தை இறங்கி கொண்டிருக்க வருடமா. ஆனா இந்த வருடம் அந்த முதல் செய்தியை அதை பார்த்துட்டு நான் மிரண்டு போய் நிற்கிறேன். நீங்களாவே அந்த ஒரு திட்டத்தை இது வரைக்கும் ஒரு திட்டம் முழுமையா காண்பிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன பண்ண பிரியப்படுறான்னு அர்த்தம். இல்லை ஒரு வசனம் கூட நான் சுயமா எடுக்கல, அங்க டக்குன்னு ஆண்டவே காமிச்சு விட்டாங்க. டாபிக் எடுக்காத டாபிக் இது. அல்லேலூயா, எழுந்துக்கோமா. ஆண்டு ஒன்றும் இல்லை, நம்மளே எழுதிக்கோ. நம்ம ஒவ்வொரு உத்தரவாதியாக மாற போகிறோம். வேலை இல்லை, இது மனம் திருப்புகிற வேலை. மனம் திருப்புகிற வேலை. இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார். இயேசு வாசற்படி அருகே வந்திருக்கிறார். என்றைக்கு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்ததோ, தேசம் மீட்கப்பட்டதோ அன்றைக்கே இயேசு அருகே வந்திருக்கிறார். இயேசு என்றைக்கு வெளிப்பட்டாரோ அது கடைசி நாட்கள். கடைசி நாட்கள். இந்த காலத்தில் அவர் எதிர்பார்க்கிறார், உண்மையுள்ள ஊழியக்காரன் யார், விசாரிக்கத்தக்க போஜனம் கொடுக்கத்தக்க ஊழியக்காரன் யார், விசாரிக்கத்தக்க போஜனம் கொடுக்கத்தக்க ஊழியக்காரன் யார். யாரும் போக வேண்டாம், கொஞ்சம் 5 நிமிஷம் தான். மேனே மானா ஹர்ரை குடா நாமா ஹட்டு டுடே லகடானா. அதான் உண்மையாக ஒப்பு கொடுங்க. எல்லாருக்கும் வர வச்சிருக்கிறீங்களே, எல்லாருக்கும் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். தேவன் எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் எல்லாருக்கும் மேலாக தேவ ராஜ்யம் இறங்கி வர போகிறது. இவையெல்லாம் காணும் போது தேவ ராஜ்யம் வரப்போகிறது என்று சொல்கிறது. இவையெல்லாம் காணும் போது தேவ ராஜ்யம் வரப்போகிறது. இவையெல்லாம் காணும் போது தேவ ராஜ்யம் வரப்போகிறது என்று வேதம் சொல்கிறது. தீபானா சகராதனா மாத்தியா. தேவ ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு வரப்போகிற காலம் இது. பலத்த சத்துவத்தோடு வரப்போகிற காலம் இது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாராத்து ஷெகேரே பஹாரா துனே ரபுரதல்ல லெகே ரெகே ரக ரக ரதனா மா ஷிபெரே பெரே பரதனா. உலகத்துல கேட்போம். அல்லேலூயா, நமக்கு நன்றி. புரியாதியர் காலம் ஒன்று இருக்கிறது இல்லை, புரியாத நிறைவு ஒன்று காலம் ஒன்று இருக்கிறது. புரியாத நிறைவின் காலம் ஒன்று இருக்கிறது. லூக்கா 21:31 சொல்லுகிறது, 24 சொல்கிறது, புரியாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புரியாத மிதிக்கப்பட வேண்டும். 32 சொல்கிறது, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது
தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு அறியுங்கள். இதெல்லாம் நடக்கும்போது நடக்க போகிறதா? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை குறித்து பேசினார். யோவான் ராஜ்யத்தை குறித்து பேசினார். தேவராஜ்யம் பரிசுத்த ஆவியினாலே தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனாலும் இவை எல்லாம் சம்பவிக்கும் போது தேவ ராஜ்யம் உண்டாகும் என்று வேதம் மீண்டுமாய் சொல்கிறது. ராஜ்யத்தின் திட்டங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷங்கள், ராஜ்யத்தின் செயல்பாடுகள் இவையெல்லாம் இந்த கடைசி காலங்களில் லாஸ்ட் ஹார்வெஸ்ட் தி கிரேட் ஹார்வெஸ்ட் நடக்க போகிறது. தேவன் முன்மாரியும் பின்மாரியும் ஊற்ற போகிறார். தேவன் முன்மாரியும் இந்த கர்த்தருடைய வழிக்கு ஆயத்தப்படுத்தும் விதமாய், ஒட்டுமொத்த உலகத்தை ஆயத்தப்படுத்தும் விதமாய், அது சுத்திகரிக்கும்படியாக ஒரு முன்மாரியும் பின்மாரியும் பரிசுப்பிக்கப்பட போகிறார். அப்பட கேட்போம், ஆண்டவரே ஒரு திட்டம் தீர்மானம் இப்படி இருக்கையில நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் இப்படியே இருக்கக்கூடாது, நான் இப்படியே இருக்கக்கூடாது. நான் இருந்த வண்ணமாகவே இல்லை. என் ஜப வாழ்க்கை இருந்தபடியாக அல்ல, என் பரிசுத்த வாழ்க்கை இருந்தபடியாக அல்ல, என்னுடைய காலையில் இருந்தபடியாக அல்ல. ஆண்டவரே என்னை நம்பிக்கொண்டிருக்கிறீர, என்னை நம்பிக்கொண்டிருக்கிறீர ராஜா. நான் என்ன செய்யட்டும் என்று கேளுங்க. பிள்ளைங்க கேளுங்க, வாய்ந்து கேளுங்க, என்ன செய்யட்டும் ஆண்டவரே? நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? लाटो महल बोटेगा सिगा रागो रोदिया पाव स्तोत्र ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? பட்டணம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாக வரும் என்று வேதம் சொல்கிறது. பட்டணத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? என் சபையில் நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, பண்டிகைகளை கொண்டாடி கொண்டே இரு, பண்டிகைகளை நிறுத்தி விடாதே. கர்த்தர் சொன்னாரு, பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிரு. அதுதான் நான் மகிழ்ச்சி படுவேன், அதுதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இன்னைக்கு சகல தேசங்களிலும் சபைகளிலும் பட்டணங்களிலும் இல்ல சபைகள் ஒவ்வொன்றிலும் தேவனுக்காக பண்டிகைகளை ஏறெடுக்கப்பட வேண்டும், பண்டிகைகளை கொண்டாட வேண்டும், பண்டிகைகளை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை துதித்து பாடி ஆராதனை செய்து ஆவியில் களி கூர்ந்து மகிழ்ந்து தேவ சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். இதுதான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் வார்த்தையும் வல்லமையிலும் கிருபையிலையும் எல்லாரும் நிரப்பப்பட்டு தேவனை மகிழ்ந்து களி கூர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கு. இப்போ கூட ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிள் பர்சனா யாராவது ஒருத்தவங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க. இதுக்காக சத்தத்தோட நான் இருக்கிறப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ண கப்பாட்டு தீவிரமா ஜெபம் பண்ண. சத்தமா ஜெபம் பண்ண. கதறி அழுது புலம்பி கண்ணீர் வெடித்து இதயத்தில் உடைத்துக் கொண்டவர்களா, இதயத்தை கிழித்தவர்களா யாரும் ஒருத்தவங்களும் இல்லையா? தேவ பாடத்தை சுமக்கிறதுக்கு இதுல என்ன கூச்சம்? உங்களுக்கு இதுல என்ன கூச்சம்? தேவன் பேசிக்கிறார், இதுல என்ன கூச்சம்? ஏசப்பா ராஜா வருகை சமீபமா இருக்கிறது.
கிரியைகள் கண்ணுக்கு எட்டாதவை தேவன் சொல்கிறாருன்றது நம்ம உணர்றோம், உணராமல் இருக்கிறோம். ஆனா தேவன் எதையோ ஒன்றை அவருடைய ராஜரிக திட்டத்துல வச்சு நம்மளும் அவங்க நகர்த்தி கொண்டு இருக்கிறார். நீங்க நல்ல கொஞ்சம் நேரம் நீங்களும் ஜெபிங்க, தம்பிங்களும் புது தம்பிங்களாம் தம்பிங்க ஜெபிங்க. சும்மா அன்னைக்கு யாரும் வர முடியாது. யாரும் சும்மா வர முடியாது. ஆண்டவர் இருந்து கொண்டு வராம யாருமே ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட தேவன் அவரால் முன்குறிக்கப்பட்டவங்க தான் இருந்து கொண்டு வர முடியும். தேவன் அப்பா நம்ம இங்க வந்துட்டு அசதியா இருக்கக்கூடாது. ஏதோ யாருக்கும் பேசுறாங்க, என்ன பேசுறாங்க புரியுதோ அது தேவன் அந்த திட்டத்தை கூட நம்மள வச்சிருக்கிறார். நீங்க சாதாரணமானவங்களா இருக்கலாம். தேவன் ஒரு நாட்கள்ல ஒரு பெரிய மகிமையான பாத்திரங்களா தேவனுடைய கரத்துல வல்லமுள்ள ஆயுதங்களா நம்மளை மாற்ற அவரால் முடியும். தேவனே நாங்கள் எல்லா வாய்கள் திறந்து கூப்பிட ஆரம்பிச்சிருங்க சொல்லுவாடா ஆண்டவரை. எதுக்கோ யாருக்கோ சொல்லிக் கொண்டு இல்லை, நம்மை பார்த்து தான் அங்க சொல்றேன். யோனத்தானும் ஆயுதாரியை போல எங்களை மாற்றிடுங்க ஆண்டவரை. தேவ திட்டத்தில் எங்களை வைத்திடுங்க ஆண்டவரை. சுயநலவாதிகளாக இராதபடி எங்க தேவைக்காக மாற்றணும் நாங்கள் தேவனிடத்துல வராதபடி தேவனுடைய விருப்பம் என்னது கற்பி தாவீதை நமக்கு ஏற்றம்னா தண்ணி அவன் கர்த்தருக்கு சித்தமானது எல்லாம் எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று சொன்னீங்க ஆண்டவரை. அப்பா நாங்கள் கர்த்தருக்கு என்ன சித்தம் அப்பா இதுக்கு கஷ்டமான காரியம் தான்ப்பா. ஆனா உலகத்துல அப்பா தேவன் அநேகர் இல்லையே அப்பா, உங்களுடைய சித்தத்தை செய்ய அநேகர் இல்லை. நாங்கள் ஒரு சிலர்லாம் இருக்கிறோம். அந்த ஒரு சிலர் ஆண்டவரை நம்பித்தான் நீங்க எதிர்பார்த்து நிக்கிறீங்க. நாங்கள் கை விரிச்சிட்டோம்னா ஆண்டவர் ரொம்ப கஷ்டம்ப்பா. நாங்களும் எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் ஆண்டவரை. தேவனை வருத்தப்படுவீர், துக்கப்படுவீர் ஆண்டவரை. ஒரு ஆள் எங்களை விட்டு போயிட்டா எவ்வளவு வருத்தப்படுறோம். பரலோகத்தில் தேவனை எத்தனை பேர் கணக்குடைய கிரிகளை பார்த்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரை. எத்தனை பேர் ஆண்டவரே தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கம்மியா இருக்காங்களே. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர் ரொம்ப கம்மியா இருக்கு. யோசனை கொண்டு இருக்கிறாங்க, யாரையோ புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, யாரையோ எதுக்கோ அவங்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்பா முகத்தை பார்க்கிற ஆண்டவரை அப்பா எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வான் என்று சொன்னீங்க ஆண்டவரை. அப்பா இந்த வருஷம் 2021 அப்ப நாங்கள் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த திருச்சபையும் ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவிற்குள்ள வருவார்களாக. இந்த காலங்களை அறிகிற அறிவுக்குள்ள வருவார்களாக. உங்களுடைய திட்டங்களை அறிகிற அறிவிற்குள்ள வருவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை அவர்களை கொண்டு வரும்படி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. ஏதோ சாதிச்சுட்டோன்னு இருக்கக்கூடாது, ஏதோ ஜெபிச்சுட்டோன்னு இருக்கக்கூடாது ஆண்டவரை. இன்னும் அதிகமாக இன்னும் நீதியின் மேல் பசித்தாக உடையவர்களாக மாற்றும். ஆவியின் வரங்கள் மேல், ஆவியின் கனிகள் மேல, ஊழியத்தின் மேலாக, ஆத்துமாக்கள் மேலாக ஒரு பசித்தாகும். நீதியின் மேல் ஒரு பசித்தாகம் எங்களுக்கு வரட்டும். ஆவியின் காரியங்கள் மேல் ஒரு பசித்தாகம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. கடைசி மனிதன் தொடப்படுகிற வரையிலும் நாங்கள் உடைத்து ஊற்றத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும். எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்னதை போல நாங்கள் சொல்லத்தக்கதாக இயேசுவே நாங்களும் செய்து முடித்தோம் என்று சொல்லத்தக்க பவுல் சொன்னதை போல ஓட்டத்தை முடித்தோம் என்று சொல்லத்தக்கதாக அனுக்கிரகம் செய். நடுவில் நின்று விடக்கூடாது ஆண்டவரே. ஓட்டத்தை நாங்கள் நிறுத்திவிடக் கூடாது ஆண்டவரே. திசை மாறி போய்விடக் கூடாது ஆண்டவரே. வழி மாறி போய்விடக் கூடாது ஆண்டவரே. சோர்ந்து தளர்ந்து அமர்ந்து விடக் கூடாது ஆண்டவரே. தேவன் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை இந்த ஓட்டத்தில் ஓட வைப்பீராக. தேவன் ஓட வை. இன்னும் 2 நாட்கள் அப்பா கர்த்தாவை இன்னும் நாங்கள் உற்சாகமானதோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை அப்பா நாங்கள் கலந்து கொள்ள உதவி செய்யும். அப்பா நான் கலந்து கொள்கிற எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே இன்னும் பெரிய காரியம் நடக்கட்டும். வீடுகள் அற்புதம் நடக்கட்டும். தேவனை தனிப்பட்ட வாழ்க்கையில குறைவுகளை எல்லாம் மாறட்டும். இந்த 3 நாள் ஆண்டவரை நாங்கள் விரும்பிக்கும் போது எங்கள் சிறையிருப்புகளை மாற்றுகிறீர் ஆண்டவரே. தேசத்தின் சிறையிருப்பை மாத்திரம் அல்ல, சபைகளின் சிறையிருப்பை மாத்திரம் அல்ல, தேவன் எங்கள் குடும்ப சிறையிருப்பையும் மாற்றுகிறீர். அன்றைய காலங்களை துணிக்கும் போது சிறையிருப்புகளை அழைக்கிறீர். கர்த்தர் எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறீர். சத்துருக்களை மடங்கடிக்கிறீர். பாதாளத்தின் வல்லமைகளை எல்லாம் தேவன் உடைத்தெறிகிறப்பா. எப்பனையும் நம்ம உங்களுடைய கைக்குள்ள இருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்புவிக்கிறோம். எங்களை வணைந்து கொள்ளும். இன்னும் போதாத ஆண்டவரே
திரளான ஒரு பட்டணத்தில் உண்டு ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன குழு போதாத ஆண்டவரே. தகப்ப இன்னும் நிறைய பேர் வேணும். ராஜருடைய திட்டத்தை செயல்படுவதற்கு நிறைய பேர் வேணும். நாளை இன்னும் 2 நாள் கூட்டத்தில் இருக்கிற நாளை தினத்தில் கொண்டு வருவீராக. கர்த்தாவே, எங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் கூட, எங்களுக்கு அறியாதவர்கள் கூட வருவார்களாக. ராஜருடைய திட்டத்தில் இணைக்கப்படும்படி வருவார்களாக. அலங்கத்தை கட்டுகிற வேலையில் வருவார்களாக. தட்டாங்கள் வருவார்களாக. தைலக்காரர்கள் வருவார்களாக. மளிகை கடைக்காரர்கள் வருவார்களாக. தேவனே, லேவியர்கள் வரட்டும், ஆசாரியர்கள் வரட்டும், பிரபுக்கள் வரட்டும். கடைசியான வேலை செய்வதற்கு அநேகர் இணைக்கப்படுவார்களா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் மாவதாக. வந்த ஒவ்வொரு மக்களுடைய தனிப்பட்ட ஜெபம் உங்க தேவைக்காக கவனிங்க. தேவை இன்னைக்கு அற்புதத்தை அப்பா எது அவங்க எதிர்பார்க்கணும், எது என்ன நெருக்கத்தோடு கூட அவங்க உட்காந்துருக்காங்க. நெருக்கம் கொண்டை மாறட்டும்னு சொல்லுங்க. ஆண்டோடைய கேள்வி பெற்றுக்கொள்வீங்க. இப்ப பெற்றுக்கொள்ள ஆண்டு இப்ப சங்ஷன் பண்ணுவாங்க. பரலோகத்தின் தேவனே, பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த காரியத்திற்காக அவங்க போராடி கொண்டு இருக்கிறாங்களோ இந்த 3 நாளிலும் செய்யும், இந்த வேலையிலும் செய்யும். கர்த்தர் நிறைவான பலன் வருவதாக. இஸ்ரவேலின் தேவனாலே நிறைவான பலன் வரட்டும். ஒரு பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளைகள் சாப்பாடு இல்லைன்னு இருக்கக்கூடாது. ஒரு வேலை வாய்ப்பு இல்லை என்று இருக்கக்கூடாது. ஒரு மன கஷ்டத்தோடு உழப்பத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுனித்திருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் நிறைவுகள் வருவதாக. மற்றவர்கள் கொண்டுக்கத்தக்கதாய் மாற்றும். பெருக பண்ண மாட்டவரை குறைவுகள் எல்லாம் மாறட்டும். கர்த்தாவை நிறைவாக்கும். கர்த்த நிறைவான பலனை அனுப்பும். நிறைவான பலம் எதிர்பார்க்கிறதுக்கும் மேல, அப்ப வேண்டிக் கொள்றதுக்கும் மேல நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவோம்ப்பா. செய்கிற அன்புக்காக இன்னும் 2 நாள் கூடுகிறப்பா. இந்த வருஷம் சொல்லிட்டு இன்னும் 2 நாள் கூடத்துக்கு கர்த்தர் இன்னும் அநேக மக்களை கொண்டு வருகிறதுக்காக நன்றி. கர்த்தர் நான் சொல்லி அநேகர் அழைத்துக் கொண்டு வரப்போகிறேன். அருகாமல் இருக்கிறவர்கள் தேவ திட்டத்துக்கு வர வேண்டியவர்கள் அவர்களை கொண்டு வர கர்த்தாவே கிருபை செய்யும். நாங்கள் இப்போ வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது ஆண்டவரே. இதை தெரிந்த மக்கள்லாம் போன போய் நாலு தினத்தில் அழைத்து கொண்டு வர உதவி செய்கிறபடியாக நன்றி. தேவன் தொடர்ந்து நடத்தும். மகிமைப்படுவோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் பயன்படுத்தினதற்காக நன்றி. மகிமைப்படுத்தியதற்காக நன்றி. நற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்கிறவன் தான். சிறுவாழ்க்கை சபாவில் கையில் தூக்குவோட கண்கள் சந்தோஷமாக காணுவதற்காக நன்றி அப்பா. நாங்கள் இன்னும் பெரிய மகிமை அழைப்பை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்த நாள் ஆண்டவரே வரங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதானமானவர்கள் நாங்கள் இருக்கிற நாங்கள் தேவனே நாங்கள் தேவனை பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்பா. இன்னும் எங்கள் அழைப்பில் இன்னும் யாரு என்னென்ன அழைப்பு அதில் பெருக போகிறோம். வரங்களில் பெருக போகிறோம். பரலோகம் எங்களுக்கு மடைத்திருந்த வெள்ளத்தை போல ஊற்ற போகிறதற்காக நன்றி. உங்க ரத்தத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து நேரப்பட்ட ரத்தத்திற்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தூதர்கள் ஊழியம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் உண்டாவதாக எல்லா மகிழ்ச்சி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வீட்டுக்கு போயிட்டு ஒரு மணி நேரமாக வீட்டுக்கு ஜோம் பண்ணுறதுக்காக ஒரு 8 மணிக்கு மேலே ஒரு 1 ஹவராக எனக்கு ஜோம் பண்ணுங்க. இன்னும் ஒருத்த மணியாவது கூட கொடுத்துக்குவாங்க. சரிங்களா? கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை நிற்கிறோம். நம்ம தனிப்பட்ட தேவையில தேவன் சந்திப்பாங்க. சரிங்களா? கர்த்தர்